வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இந்த அற்புதமான ஒரு காலை வேளையிலே மௌனம் ஓர் ஆனந்த அறிமுகம் பாகம் 3ற்கு செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய விருட்சங்களையும் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். நண்பர்களே, கடந்த 2 வகுப்புல மௌனத்தை பற்றி நாம ஒரு சிந்தனை, ஒரு தெளிவான பயணத்தை நோக்கி இந்த தொடர் பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில நம்ம முதல் பகுதியில மௌனம் என்றால் என்ன, மௌனத்தினுடைய பிறப்பிடம் எங்கிருக்கிறது, மௌனத்தை எப்படி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், வேதம் எப்படி சொல்கிறது, மகான்கள் எப்படி சொல்கிறார்கள், அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு எப்படி சொல்கிறார்கள் என்பதை முதல் பகுதியிலே பார்த்தோம். மௌனத்தினுடைய 10 வகைகளையும் பார்த்தோம். 2ஆம் பகுதியிலே மௌனத்திற்கு மிக மிக முக்கியம் புற உலகத்தோடு இருக்கின்ற தொடர்பை துண்டித்து அக உலகம் நோக்கி வருகின்ற ஒரு யுக்தி என்ன என்பதை கடந்த வகுப்பிலே பார்த்தோம். கடந்த வகுப்பிலே நாம் முடிக்கும் பொழுது மௌன காலத்திலே மௌனம் இருக்க 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 மூச்சு நமக்கு ஒடுங்கும், மூச்சு நமக்கு அடங்கும். அந்த மூச்சு ஒடுங்கி அடங்கும் பொழுது என்னென்ன சித்துக்கள் நமக்குள் நடைபெறுகிறது என்பதை நாம ஆராய போகிறோம் அப்படின்னு நம்ம போன வகுப்புல சொன்னோம். அன்பர்களே, இந்த மௌன காலத்திலே, அதாவது மௌனம்னாலே செல்ஃப் ரியலைசேஷன் தான். தவம் என்பது எண்ண ஓட்டங்களை குறைப்பது. மௌனம் என்பது எண்ணமே இல்லாமல் நாமே அதுவாக, அதுவே நாமாக இருக்கிறோம் என்பதை உணர்வது. எனவே இந்த மௌனத்திற்கு நாம் என்னத்தான் பேசினாலும், பேசுவதற்கு ஒரு மொழி இருந்தாலும், ஆனால் மௌனம் என்பது ஒரு உணர்வு. உணர்வை நம்மால் பேச்சால் எடுத்து சொல்ல முடியாது. ஆனால் முடிந்தவரை இந்த மௌனத்தை எந்த அளவுக்கு நாம் பேச்சை சுருக்கி விளக்கங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு நாம் ஆழ்ந்து உள்ளே செல்ல 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 இந்த மௌனம் நமக்கு சித்தியாகும். அன்பர்களே, நம்ம இந்த மௌனம் நடக்கும் பொழுது முதலிலே எண்ணங்களுடைய எண்ணிக்கை நமக்கு குறையும். எப்படி குறையும் என்றால், புற உலக தொடர்பு இதை துண்டிப்பதற்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு தகுதி வேணும். நமக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த கண்கள் இருக்கிறது பாருங்க, வெளியை நோக்கித்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. காதுகள் வெளியை நோக்கித்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மூக்கு வெளியை நோக்கித்தான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது. வாய் வெளியை நோக்கித்தான் பேசிக் கொண்டிருக்கிறது, சுவைத்துக் கொண்டிருக்கிறது. தோல், தொடு உணர்வு, சென்சேஷன் வெளியே இணைந்து தான் வியாபித்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஞானத்தை உணர்த்தக்கூடிய இந்த 5 ஞான இந்திரியங்களும் வெளியோடு இணைந்து இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இருக்கிறது. இந்த 5 புலன்களும் இந்த வெளியோடு, இந்த மாயா உலகத்தோடு இணைந்து இருப்பதால் தான் மனம் அகம் நோக்கி வருவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்?
மனதை அடக்கினால், மகான்கள் சொன்னது முதல் டெக்னிக் அதான் சொன்னாங்க. சீடர்களே, உன்னுடைய மனம் அடக்கணும். இந்த மனதை அடக்க அடக்க உன்னுடைய மூச்சு தானாக ஒடுங்கும். எப்பொழுது என்னுடைய மனம் அடங்கிய நிலையிலே இந்த மூச்சு எப்பொழுது ஒரு ஒடுக்க வடிவம், ஓம்கார வடிவம் பெறுகிறதோ அப்பொழுது நீ அங்கே பிறக்கிறாய். நண்பர்களே, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உடல் என்பது அழியக்கூடிய ஒரு பொருள். அது எல்லாருமே நமக்கு தெரியும். உடல் என்பது அழியக்கூடிய ஒரு பொருள். மனம் என்பது ஒவ்வொரு க்ஷண நேரமும் அழிந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பொருள். இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உடல் என்பது அழியக்கூடிய ஒரு பொருள். மனம் என்பது ஒவ்வொரு க்ஷண நேரமும் அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருள். இந்த மனம், மகான்கள் சொல்வது அதுதான், இந்த மனம் எப்பொழுது முழுமையாக அழிகிறதோ, எப்பொழுது மனம் இறக்கிறதோ அப்பொழுது நீ பிறக்கிறாய். இதுதான் மௌனம். இது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. இந்த மனம் எப்பொழுது இறந்து எப்பொழுது நான் பிறப்பது? சமுத்திரத்துல அலை எப்ப ஊஞ்சி நான் எப்ப குளிக்கிறதுங்கிற கதை மாதிரி தானே இது இருக்கு. ஆனால் இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம் என்பது ஒரு விகாரம், ஒரு அபரிதமான தன்மை கொண்டது. எனவே இந்த மனம் எப்பொழுதும் இறப்பதற்கு தயாராக இல்லை. அதுதான் உண்மை. கொஞ்சம் ஆழ்ந்து யோசிங்க. இந்த சிந்தனையில காது கொடுத்து கேளுங்க, ஆனா காது கேட்காத மாதிரி இருக்கணும். இந்த ஒரு சத்சங்கம் எங்கேயோ ஒரு குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது, அசரீரி போன்று. எனக்கு உள்ளே ஏதோ ஒன்று ஒரு மாற்றத்தை, ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த உணர்வுல தான் இந்த மௌனத்தையே நாம பயிற்சி செய்யணும். மனம் எப்பொழுது இறப்பதற்கு தயாராக இருக்கிறதோ, மனம் எப்பொழுது இறக்கிறதோ அன்று நீ பிறக்கிறாய். அப்போ அன்பர்களே, மகான்கள் ரெண்டு விஷயத்தை சொல்வார்கள். நாம் கூடி வாழும் பொழுது, கூட்டமாக வாழும் பொழுது, குடும்பமாக வாழும் பொழுது அது லௌகீக வாழ்க்கை. எப்பொழுது நீ தனியாக நீ வாழ்கிறாயோ அது ஆன்மீக வாழ்க்கை. அப்ப தனியாக வாழ்வதுன்னா என்ன அர்த்தம்? குடும்பத்திலிருந்து விட்டுட்டு தனியா போயிடுதா? இல்லை. உனக்கு உள்ளாகவே பல ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ, இறைவனுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ, படைத்தவனுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ, அவை அனைத்தும் மனிதர்களுக்கும் இருக்கிறது என்று மகான்கள் மௌனத்திலே கண்ட உண்மையை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சம்! அந்த பிரபஞ்சத்திலே எவ்வளவு பால்வெளி மண்டலங்கள்! அந்த பிரபஞ்சத்திலே கோடான கோடி நட்சத்திரங்கள், அதிலே ஒரு சூரியன், அதிலே ஒரு பூமி, அந்த பூமியிலே பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள் ஒரு சரியான விகிதாச்சாரத்திலே உயிர்கள் பிறக்கிறது. ஜடப்பொருட்கள் முதல் ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரை
இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். அப்படி என்றால் இறைவனுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய அறிவு இருக்க வேண்டும். இவ்வளவையும் படைத்த இறைவன் மனிதனுக்கு பிறகு ஒன்றையும் படைக்கவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனிடத்தில்தான் இறைவன் என்பது முழுமை பெறுகிறது. இது மௌனத்துல தான் நம்மளால சிந்திக்க முடியும். மௌனம் என்பது நீ இறையை தேடும் பணி அந்த க்ஷண நேரத்திலே உனக்கு உள்ளாகவே முழுமை பெறுகிறது என்று மகான்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நீ இறப்பதற்கு தயாராக இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய மரணமா? உன்னுடைய மனம் மனம் இறப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்ப மனம் ஒடுங்கினால் மூச்சு அடங்கும். எப்பொழுது பிராணன் அடங்குகிறதோ அப்பொழுது எண்ண ஓட்டம் குறையும். எப்பொழுது எண்ண ஓட்டம் குறைகிறதோ அப்பொழுது அந்த மனம் உதிக்கின்ற இடத்திலே நீ நிற்பாய். எவ்வளவு ஒரு யுக்தி பார். இதை பல மகான்கள், பல சீடர்கள் அவர்கள் சொன்னதை செய்து பார்த்தார்கள். தன்னுடைய முழு பிரயத்தனத்தையும் கொடுத்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு மகான்களாக அவர்கள் பிரபஞ்சத்திலே உயர்ந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு சில காலங்கள் கழித்து வந்த எவ்வளவோ மகான்கள் பல வித்தைகளை நமக்கு, தன்னை அறியும் வித்தையை கற்றுக் கொடுத்தார்கள். அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது முதலில் சொன்ன அந்த யுக்தியை சற்று மாற்றினார்கள். மனம் அடங்குவதற்கு கால நேரம் எடுத்துக்கொள்ளும். மனம் அடக்க நாம் நினைத்தால் கூட அது அலைந்து விடும். எனவே இரண்டு தத்துவங்களை மகான்கள் நமக்கு விளக்கினார்கள். இரண்டு தத்துவங்களை மகான்கள் நமக்கு விளக்கினார்கள். ஒன்று, அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள், நீ மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அது அடங்கும் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. அந்த வழியில நாமெல்லாம் மனதை அறிய நினைக்கிறோம். ஆனால் இது ஒரு அதிசயமானது. இந்த மனம் மனிதனுடைய மரணம் வரை, மனிதனுடைய இறுதி மூச்சு வரை அவனோடு இருக்கின்ற, அவனோடு தொடர்பு வைத்திருக்கின்ற ஒரு பெரிய உறவு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், இந்த உடல் உயிர் அடங்குகின்ற கடைசி நொடி வரைக்கும் நம்மோடு இயங்குவது மனம். அதை நம்ம எவ்வளவோ முயற்சிகள் செய்யறோம். மகான்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு சில எளிமைகளை நமக்கு கொடுக்கிறார்கள். மனம் அடங்கினால் மூச்சு ஒடுங்கும். அப்படியே அதை திருப்பி போடுறாங்க. சரிப்பா, உன்னால மனசத்தான் அடக்க முடியல, இந்த மூச்சு இருக்குல்ல, இந்த மூச்சை கொஞ்சம் நீ பாரு, அடக்கிப்பார் அப்படின்னு சொன்னா உடனே கும்பகம் அல்ல, மூச்சினுடைய எண்ணிக்கையை குறை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நமக்கே தெரியும், எந்த ஒரு பொருளை நாம பிரயோகம் செய்தாலும் அந்த பொருளுடைய அளவு, தன்மை, அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருளை நாம உபயோகப்படுத்துவோம். ஒரு ஸ்கூட்டியை வச்சுக்கிட்டு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நம்மளால போக முடியுமா? முடியாது. அது மாதிரிதான். அப்போ
மனிதன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதனுடைய மேனுவல், அதன்படி ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சு தான் விடணும் அப்படின்னு நம்மளுடைய மேனுவல் நமக்கு சொல்றது. ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மக்கள்ல எத்தனை பேரு ஒரு நிமிடத்திற்கு இந்த 15 மூச்சு விடுறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப அதிசயம்தான். இன்னைக்கு சொல்லுகின்ற ஆய்வுகள் இன்னைக்கு ஆய்வுகள் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக மக்கள் தொகையில 40% அதிகமான மக்கள் எப்பொழுதும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்னா என்னது? பீட்டா நிலை. குறைஞ்சபட்சம் 25 சுற்றுக்கு மேலே உன்னுடைய மனம் இயங்கும். மனதனுடைய அலைசூழல் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க மூச்சினுடைய எண்ணிக்கையும் ஒரு நிமிடத்திற்கு அதிகரிக்கிறது. அப்போ 20க்கு மேல 22, 25 மூச்சு கூட இன்னைக்கு மனிதர்கள் சர்வசாதாரணமாக மேல் மூச்சாக பிரயோகம் செய்கிறார்கள். மகான்கள் சொல்ற டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ மெடிடேஷன் பண்றையோ இல்லையோ, மௌனம் செய்யறையோ இல்லையோ, உன்னை நீயே அகத்தாய்வு செய்கிறாயோ இல்லையோ, உடலுக்கு உடற்பயிற்சிகள் செய்கிறாயோ இல்லையோ, இதெல்லாம் எதுவுமே பண்ணலன்னா கூட நீ பரவாயில்லப்பா. ஆனால் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு நாம என்ன பண்ணணும்? ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சு விடுறதுக்கு நீ கொஞ்சம் முயற்சி செய் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சு அப்படின்னு சொன்னா 60 வினாடிகள்ல 15 மூச்சு தான் நம்ம விடணும்னு சொன்னா, ஒரு தடவை மூச்சை இழுத்து விடுவதற்கு சாதாரணமாகவே நம்மளுடைய நித்திய கர்மாக்கள் நம்ம செய்யும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, சமைக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, வண்டி ஓட்டும் பொழுது, பேசும் பொழுது, எப்ப இருந்தாலும் நீங்க சாதாரணமா மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவதற்கு 4 வினாடிகள் எடுத்துக்கணும். இதுதான் முதல் டெக்னிக். இந்த டெக்னிக்கை உடற்பயிற்சியிலேயே சொல்றோம். உடற்பயிற்சியினுடைய கைப்பயிற்சியினுடைய முதல் நிலையிலேயே இரு கைகளையும் மேலே உயர்த்தி 4 முறை மூச்சு இழுத்து விடுறோம். அப்படி இழுத்து விடும் பொழுது ஒவ்வொரு தடவையும் மூச்சை இழுத்து விடுவதற்கு ஒரு தடவை மூச்சு இழுத்து விடுறதுக்கு 4 வினாடி எடுத்துக்கணும்னு சொல்றோம். அப்ப அந்த கைப்பயிற்சியினுடைய முதல் நிலையில மட்டும் நாம 18 மூச்சு விடுறோம். மேலே 4, கீழே 2, அது மாதிரி 3 ஜோடிகள் செய்யறோம் இல்லையா? அப்ப 18 × 4 72 வினாடிகள், அதாவது 1.25 நிமிடம் கைப்பயிற்சியினுடைய முதல் நிலையே செய்யணும். ஆனால் நான் உடற்பயிற்சி செய்யறேன் பேர் வழின்னு அந்த 1.25 நிமிஷத்துல கால் முட்டியை சுத்திட்டு கால் பயிற்சிக்கு உட்கார்ந்துடுறோம். அப்புறம் எங்கேந்து மனம் அடங்கும், எங்கேந்து நமக்கு மௌனம் சித்தியாகும். மகரிஷியினுடைய ஒரு பெரிய ஒரு யுக்தி அதுதான். உடற்பயிற்சியே ஒரு தவம்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்? அந்த முதல் பயிற்சியிலேயே உன்னுடைய மூச்சை, மகான்கள் சொன்னது என்ன? மூச்சை கட்டுக்குள் கொண்டு வந்தால் மனம் அடங்கும். 2வது யுக்தி சொன்னாங்க அவங்க. மனம் அடங்கினால் மூச்சு ஒடுங்குன்னு சொன்னாங்க. முடியல. ஏன்?
இந்த மனம் எல்லாமே 5 புலன்களும் வெளி பார்த்து கொண்டிருப்பதனால வெளியோடு தொடர்பு இருக்கிறது. அது அவ்வளவு சீக்கிரம் உள்ள வராது. நிறைய முயற்சிகள் நாம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ மூச்சை ஒடுக்கணும். மூச்சை ஒடுக்க ஒடுக்க மூச்சினுடைய எண்ணிக்கை ஒரு நிமிடத்திற்கு 15, அதற்கு கீழே வர 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 மனம் தானாக ஒடுங்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம கைப்பயிற்சியில செய்யறோம், 2ஆம் நிலையில செய்யறோம், கண்கள் மூடிய நிலையில செய்கின்ற அனைத்து பயிற்சிகள். நீங்க கண்களை மூடினாலே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்களை மூடினாலே மூச்சினுடைய எண்ணிக்கை தானாக குறையும். நீங்க எதுவும் முயற்சி, நாம எதுவுமே எடுக்க வேண்டாம். நம்முடைய வேலை என்ன பண்ணணும்? கண்ணை மூடணும், சும்மா இரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. அதுதான் சொல்றார் இல்லையா, சும்மா இரு சொல்லற என்றதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே சொல்லிட்டு நம்ம அந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவோம் அந்த பாடல்ல. அடுத்த வரி யாரும் சொல்றதே இல்லை. அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேன்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல அருணகிரிநாதர் என்ன சொல்றார் அந்த பாடல்ல? மெய் மறந்தேன் சொல்றாரு பாருங்க. மெய் மறந்தேன். மெய் மறந்தேன்னா என்ன அர்த்தம்? இந்த மூச்சு ஒடுங்க 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 இந்த உடம்ப நான் மறந்துட்டேன். மெய் என்றால் உடல்னு ஒரு பொருள் இருக்கு, மெய் என்றால் இறைவன் என்பதும் ஒரு பொருள். அப்போ முதல்ல என்ன சொல்றாரு? அப்படி நான் சும்மா இருக்க சும்மா இருக்க சும்மா இருக்க, முதல்ல எனக்கு அதனுடைய பொருள் விளக்கம் எனக்கு தெரியவில்லை. எந்த பொருளை நோக்கி இந்த பிரயாணம் செல்கிறது என்பதும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் முதல்ல என்ன சொல்றாரு? மெய் மறந்தேன். அதாவது இந்த உடம்ப மறந்துட்டேன். எப்போ இந்த உடலை நான் மறந்தேனோ அப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க, மெய் மறந்தேன் மெய் உணர்ந்தேன். இந்த லைன் நம்ம எல்லாரும் சொல்றதே இல்லை. எப்பொழுது இந்த மெய் என்கின்ற இந்த உடல் மறைகிறதோ, எப்பொழுது நான் என்கின்ற இந்த அகங்காரம் ஒழிகிறதோ, எப்பொழுது நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த மனம் இறக்கிறதோ, அப்பொழுது நீ மெய் உணர்ந்தேன், நான் அப்பொழுது பிறக்கிறேன். புரியுதுங்களா? ரமண மகரிஷி மலை மேல தவத்துல இருக்கும் பொழுது சேஷாத்ரி சுவாமிகள் மலைக்கு கீழே இருந்த பொழுது நேரா அவர் மேல ரமணனை பார்க்க போறோன்னு கீழே இருக்கவங்க சொல்லும் பொழுது சொன்னா, போ போ, அவன் உங்களை கொன்னுடுவான், போங்க போங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். முதல்ல புரியல, எதை கொன்று விடுவான்? நான் என்ற அகங்காரத்தை, அகந்தை. இந்த நான் என்பது ஒன்று இருக்கின்ற வரை மனம் இறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்று சொன்னால் மனம் எப்பொழுதும் சுகத்தை நாடுகிறது. இந்த மனம் மனதனுடைய சுபாவம். எப்பொழுதும் ஒரு சுகத்தை மட்டுமே இந்த மனம் நாடிக்கொண்டிருக்கும். கம்ஃபர்டபிள். அதுவும் எப்படி? மோஸ்ட் கம்ஃபர்டபிள். அதைத்தான் இந்த மனசு எப்பவுமே நாடும். அதனுடைய சுபாவம், அதனுடைய தன்மையை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் எப்பொழுதும் உன்னுடைய மூச்சு ஒடுக்கப்படுகிறதோ, மூச்சினுடைய எண்ணிக்கை ஒரு நிமிடத்திற்கு 15ற்கு கீழாக குறைகிறதோ, அப்பொழுது இந்த புறத்தே பார்த்து கொண்டிருக்கின்ற 5 புலன்களும் அகம் நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணணும். மனசு கொஞ்சம் அதிகமா சத்தம் போடும். வாய் பேசாது இருந்தாலும், புலன்களை அடக்க நிலையில் ஒடுக்க நிலையில் நான் வைப்பதற்கு முயற்சி செய்தாலும் மனம் அதிகமாக பேசும்.
ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலேயே நாய்சியஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நாம சந்தக்கடன் சொல்லுவோம், ஏதாவது தியேட்டர்னு சொல்லுவோம், இல்ல மக்கள் கூடுகின்ற இடம் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்திலேயே சத்தம் அதிகமாக இருக்கின்ற இடம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது உன்னுடைய மனம்தான். நண்பர்களே, இந்த மூச்சை ஒடுக்கும் வித்தை. அதனாலதான் நமக்கு தவத்துக்கு முன்னாடி கூட இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை நாம பண்றோம். நாடி சுத்தி பிராணாயாமம் நாம செய்யும் பொழுது புறத்தே பார்த்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய மனம், புறத்தே பார்த்து கொண்டிருக்கின்ற மனம் என்று சொன்னால் புலன்கள் வழியாக அது பார்த்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது நாடி சுத்தி பிராணாயாமம் நாம் செய்கிறோமோ அப்பொழுது இடகலை பிங்கலை சமன்பட்டு குரு நாடி அல்லது அருள் நாடி என்று சொல்லுகின்ற சுழிமுனையோடு இணைந்துவிடும். எப்பொழுது சுழிமுனை அந்த இன்விசிபிள் பல்ஸ் சூட்சுமனா நாடி எப்பொழுது அது இயக்கம் பெறுகிறதோ அப்பொழுதே நீ மெய் மறந்தேன், அதுதான் சொல்றது அருணகிரிநாதர். உடல் மறைந்த நிலையிலே, உடல் கடந்த நிலையிலே, மௌனத்துல ஆரம்பம் அதுதான். கண்களை மூடிக்கணும், கைகளை கோத்துக்கணும். அந்த கைகளை கோத்துக்கும் போது பாருங்க மகரிஷியினுடைய சிறப்பு எல்லாம் பாருங்க. எல்லா மகான்களும் சின்முத்திரை வச்சிருப்பாங்க, ஆனா மகரிஷி மட்டும்தான் இந்த உஷஸ் முத்திரை. அந்த உஷஸ் முத்திரை வைக்கும் பொழுது இந்த ஆள்காட்டி விரலினுடைய இந்த பகுதி இருக்கு பாருங்க, வலது கை ஆள்காட்டி விரல், இடது கை ஆள்காட்டி விரல், ரெண்டு ஆள்காட்டி விரல் நீங்க இப்படி க்ளோஸ் பண்ணும்போது பாருங்க கரெக்டா அந்த இடத்த தான் பிரஸ் பண்ணுவீங்க, இந்த இடத்த தான் பிரஸ் பண்ணுவீங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு பேர் மஞ்சாடி காலம் அப்படின்னு பேர் பர்மத்துல. அந்த இடத்துல ஹார்ட்டோட இந்த பிபிஎம் சொல்லுவாங்க இல்லையா, பீட் பர் மினிட், அந்த இருதயத்தினுடைய துடிப்பு அது 72 துடிப்புக்கு மேல இருந்ததுன்னா இந்த மஞ்சாடி காலத்தை நம்ம இப்படி பிரஸ் பண்ணி விட்டோம்னா, ஒரு கொஞ்ச நேரம் பிரஸ் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், ஹார்ட் பீட் 72 வந்துடும். ரித்தம், நார்மல் ரித்தம், பல்ஸ் நார்மல் ரித்தம். இசிஜி எடுக்கிறாங்க பாரு, அதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு டெக்னிக் பாருங்க மகரிஷி. அப்ப நாம அந்த மெடிடேஷன்லயும் சரி, மௌனத்திலையும் சரி, சும்மா இருக்கும்போது கூட சரி, கையை இப்படி கோத்துக்குங்க. நம்மள யார் என்ன சொல்ல பாருங்க. அப்படி கையை கோத்துக்கிட்டு இருக்கும் பொழுது எண்ணத்தினுடைய எண்ணிக்கை, எண்ண ஓட்டம் குறையும். புற உலகத்தோடு இருக்கின்ற தொடர்புகள் அப்படியே சுருங்கும். ஏன்? யூ ஆர் ட்ரைங் டு ரியலைஸ் ஹூ ஆம் ஐ. அதுக்குதான். ஏன்னா தன்னை அறியணும்னா தனியா இருக்கணும். குடும்பம் என்பது லௌதீக வாழ்க்கை நம்ம பேசிட்டோம். நீ பிறக்க வேண்டும் என்றால் புற உலகத்தோடு இருக்கின்ற தொடர்பு குறைக்கணும். அது முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை செய்யும் பொழுது, இல்லை இந்த உஷஸ் முத்திரை வைக்கும் பொழுது இருதயத்தினுடைய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நீங்க நல்லா பாருங்க, இந்த இருதய துடிப்பை 2 வகைகள்ல குறையும். ஒரு சில பேருக்கு பல்ஸ் உடலிலே வயோதிகம் காரணமாகவோ நோய் காரணமாகவோ பல்ஸ் குறைய குறைய ஹார்ட் பீட்டும் ஸ்லோவாயிடும். அது மரணத்தை நோக்கி செல்லும். நீ ஆரோக்கியமாக இருந்து கொண்டே உன்னுடைய சுவாசத்தை முறைப்படுத்தும் பொழுதும்
இதே இருதயத்தினுடைய துடிப்பினுடைய எண்ணிக்கை குறையும். அங்கே நீயே இறக்கிறாய், இங்கே உன்னுடைய மனம் மட்டும் இறக்கிறது, நீ பிறக்கிறாய். புரியுதுங்களா? அப்போ அந்த கைகளை கோத்துக்கிட்டு அந்த ஆர்ட்டோட பீட்டு குறைய 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மௌனத்தினுடைய முதல்ல எடுத்த உடனே மௌனத்துல இருந்து உடனே தவத்துக்கு போயிடாதீங்க. கைகளை கோத்துக்குங்க, கண்களை மூடிக்குங்க. முதல்ல அந்த மூச்சு குறையும். அந்த கைகளை கோத்த உடனே முதல்ல மூச்சை கவனிங்க. மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கும். அப்படியே உங்க உடம்ப கவனிங்க. உங்க உடம்புடைய வடிவத்தை அப்படியே கவனிங்க. அந்த உடலுடைய வடிவத்தை கவனிக்க கவனிக்க உடல் அசைந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும். மெதுவா உடம்பு அப்படி இப்படி அசையும். நம்ம உடம்பு அசைந்து கொண்டிருக்கின்ற உடலையே கவனிங்க. எண்ணத்தினுடைய எண்ணிக்கை குறையும். எண்ணத்தினுடைய எண்ணிக்கை குறைய குறைய எப்பொழுது உடலினுடைய அசைவை நீ கவனிக்கிறாயோ, இப்பொழுது இந்த உடல் அசைவற்ற நிலைக்கு செல்கிறது. நான் ஒரு கற்சிலை போல அமர்ந்திருக்கிறேன். அப்படியே போங்க. மெதுவா போ, மெதுவா போ, அப்படியே உள்ள போ. அப்படி உள்ள போக 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 உடலுடைய அசைவு ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த அசைவு நின்றுடும். எப்பொழுது இந்த அசைவு நிற்கிறதோ, நீயும் ஒரு ஆலயத்துக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு கற்சிலையும் ஒன்றாக மாற்றம் பெறுகிறது. தெய்வத்தினுடைய உருவத்தை பஞ்சபூதத்தினுடைய விகிதாச்சாரப்படி எந்த ஒரு கற்சிலை, எந்த ஒரு கல், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கல் கொஞ்சம் நம்மள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஜடப்பொருளான ஒரு கல் ஒரே ஒரு முறைதான், ஞாபகம் வச்சுங்க, ஒரு கல் ஒரே ஒரு முறைதான் ஒரு ஆலயத்திற்கு உள்ளே செல்கிறது. செதுக்கியவுடன் அது தெய்வமாக மாறுகிறது. ஒரு முறைதான் போச்சு உள்ளது, ஒரே முறையில் அது தெய்வமா மாறிடுச்சு. நாம எத்தனை முறை போறோம் கோயிலுக்கு உள்ள? எத்தனை முறை போறோம்? நம்ம வாழ்க்கையில எத்தனை ஸ்தலங்கள், எத்தனை புராதன கோவில்கள், எத்தனை திவ்ய தேசங்கள், எத்தனை பாடல் பெற்ற ஸ்தலங்கள், எத்தனை அபிமான ஸ்தலங்கள், எத்தனை இடத்துக்கு நாம போறோம். ஜடப்பொருள் ஒரே ஒரு முறை உள்ளே சென்றது தெய்வமாக மாறுகிறது. ஆறறிவு படைத்த நாம் பல முறை சென்றோம், எண்ணிலடங்காத முறை சென்றோம். இன்று வரை நாம் இன்னும் தெய்வமாக மாறுவதற்கு முயற்சி தான் செய்து கொண்டிருக்கிறோம், இல்லையா? இதான உண்மை, நிதர்சனமான உண்மை அதுதானே. ஏன் இந்த மனம் சுகத்தை நாடும்? தன்னுடைய சுகத்தை இழக்க இந்த மனம் தயாராக இல்லை. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது, மாபெரும் புதையல். அதனாலதான் மகரிஷி சொன்னார், மனம் என்பது ஒரு மாபெரும் புதையல். நீ வாய் பேசாதிருத்தல் என்பது மௌனம் அல்ல, மனதை பற்றி அறிகின்ற ஓர் ஆய்வு அப்படிங்கிறார் மகரிஷி. ஆய்வுதான் அது. அப்ப நாம என்ன பண்றோம்? ஒரு இன்ஸ்பெக்ஷன், உன்னையே கவனிக்கிறாய், அவ்வளவுதான். ஒன்றை கவனிக்க கவனிக்க கவனிக்கத்தான் நாமே அதுவாக மாற்றம் பெறுகிறோம். எத்பாவம் தத்பவதி. எந்த ஒன்று உன் மனம் நினைக்கிறதோ அதை நினைக்க 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 நினைக்க
நீயே அதுவாக மாறுகிறாய். அந்த நிலையில தான் அந்த மௌனத்துக்கு உள்ளே போகும் பொழுது மூச்சினுடைய எண்ணிக்கை குறைய 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 உடலுடைய அசைவை கவனிக்கின்ற தன்மை முதலில் ஆரம்பிக்க, என் உடலில் உள்ள அசைவற்ற தன்மையை நான் உணர்கிறேன். அந்த பாவனைக்கு போங்க. உடல் அசைவற்று போயிடும். ஒரு கற்சிலை போல அமர்ந்திருக்கிறேன், கற்சிலை போல அமர்ந்திருக்கிறேன். அப்படியே பாருங்க. எந்த தெய்வத்தினுடைய சன்னதிக்கு முன்னாடி அந்த மூலவர் கர்ப்ப கிரகத்தில் இருக்கின்ற ஒரு கற்சிலை, அந்த தெய்வ உருவம் எப்படி அசையாமல் இருக்கிறதோ அதே போன்று அசையாமல் இருக்கின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு உள்ளே தோன்றும். இதைத்தான் மகரிஷி அவர்கள் பாடலிலே சொல்லும் பொழுது, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு, இப்ப கலக்க விட்டுட்டோமா, ஏற்படும் ஓர் அமைதியிலே கொஞ்சம் கொஞ்சமா மனசு உள்ளுக்குள்ள வந்துருச்சா, விழிப்பாய் நிற்க. ஒரு கற்சிலை போல உங்களை பாவனை பண்ணிட்டீங்களா? இப்ப என்ன ஆறுது? நிறைநிலையே தானாக உணர்வதாகும். இங்கேயே மௌனம் வந்துருச்சு நமக்கு. மௌனம் அங்கேயே சித்தியாயிடும் இல்லையா? முதல்ல உடம்ப கண்ட்ரோலுக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் புலன்கள். இந்த உடம்பையே நான் சரீரத்தை சரியா வச்சுக்காம, தான் மகான்கள் சொல்றாங்க இல்லையா, சரீரமின்றி உன் வாழ்நாளிலே சிவத்தை உணர சாத்தியமில்லை. அதே போல சிவம் இன்றி இந்த சரீரம் இயங்கவும் சாத்தியமில்லை. பாருங்க, அப்ப ரெண்டுத்துக்குமே அடிப்படை எது? இந்த சரீரம் தான். இறைவனுடைய படைப்புல எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருள், எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு சிலை, இறைவன் எப்படி நம்மை வடிவமைத்திருக்கிறான் இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு பிறவி. அப்போ இந்த பிறவியிலே நான் முழுமை பெற வேண்டுமா இல்லையா? இந்த கேள்வி நமக்குள்ளதான் கேட்கணும். வாழ்வின் நோக்கம் என்ன? அறிவிலே முழுமை இறைநிலை உணர்தல் என்று வாயிலே சொன்னால் போராது, நாபியிலிருந்து உணர்வு பூர்வமாக அது வர வேண்டும். உன்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுதும் உன்னுடைய கண்களை பார்க்கும் பொழுதும் நீ தெய்வ நிலையை உணர்ந்தவன், அந்த நிலையில் நீ வாழ்கிறவன். நம்ம சொல்ல வேண்டாம், மற்றவர்களுடைய கண்களுக்கு அது தானாக தெரியும். அப்போ அந்த கற்சிலை போல நம்ம ஆன உடனே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூச்சினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறை. 14, 13, 12, 11, 10, 9, 8. நீங்க ட்ரை பண்ணுங்க, 8ல வந்துரும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 15 மூச்சு ஒரு நிமிடத்துக்கு வர வேண்டிய இடத்துல 8 மூச்சு தான் வரும். அந்த 8 மூச்சு வந்துட்டாலே ஒரு அற்புதம் நடக்கும் நமக்குள்ள. மூச்சை உள்ள இழுக்கிறோமா, மூச்சை மெதுவா வெளியில விடுறோம். மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடும் பொழுது சூரிய நாடி, பிங்கலை, வலது நாசி வழியாக 8 அங்குலம் வரும். இடகலை நாடி, சந்திர நாடி வழியாக
மாத்ரு நாடி வழியாக 12 அங்குலம் வெளியில வரும். பாம்பாட்டி சித்தருடைய ஒரு கிரந்த சாஸ்திரத்திலே இந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். வெளியே வருகின்ற மூச்சை அளந்து பார்த்தேன். எப்படி சொல்றாரு பாருங்க. என்ன இது, மூச்சை அளக்கிறதுக்கு ஏதாவது ஸ்கேலா? எப்படி சொல்றாரு பாருங்க. ஞானம். அந்த நிலைக்கு தன்னை தனக்கு உள்ளே சென்றார் மௌனத்திலே. மூச்சை அளந்து பார்த்தேன் 12 அங்குலம். அந்த நிலையிலேயே இருந்து பழகிக்கொள்ள பழகிக்கொள்ள பாம்பாட்டி சித்தர் சொல்றாரு, இப்ப மகரிஷிக்கு வாங்க, உறைந்து உறைந்து நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் அப்படின்னார் மகரிஷி. பாம்பாட்டி சித்தர் கிரந்த சாஸ்திரத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த உன்னை தெய்வ நிலைக்கு நீ செல். ஒரு கற்சிலை போல உன்னை பாவி. உடலினுடைய அசைவற்ற தன்மையை முதலில் உணர். அந்த நிலையிலே 12 அங்குலம் வெளியே வருகின்ற உன்னுடைய மூச்சு 1 அங்குலம் குறையும். ஒரே ஒரு அங்குலம் குறையும். 1 அங்குலம் குறைந்தால் இந்த உலகத்தை பற்றியும் இந்த உலகத்தை பற்றி சிந்திக்கின்ற அறிவும் உனக்கு, அந்த ஆற்றல் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பாருங்க. 1 அங்குலம் குறைந்தால் உலகத்தை பற்றிய அறிவு, உலகத்தை பற்றி சிந்திக்கின்ற ஆற்றல்னா என்ன? உன்னுடைய மனம் அந்த அளவிற்கு விரியும் என்று சொல்கிறார். அப்படியே உள்ள போங்க, அப்படியே உள்ள போங்க, அப்படியே கவனிங்க. அந்த 1 அங்குலம் மூச்சு உனக்கு குறைய குறைய, அதுக்கப்புறம் எப்போது குறைய ஆரம்பிச்சிடுச்சோ, ஆசிலேஷன் கீழ் நோக்கி வராத ஆசிலேஷன் அப்படியே இங்கிக்கும் ஆகினைக்கும் நடுவுல இங்கதான் ஆசிலேஷன் தெரியும். ஆனா மூச்சு கீழே போகும். மாத்ரு நாடியின் வழியாக அந்த ஒரு அங்குலமா அது குறைஞ்சுக்கிட்டே வரும். அதனுடைய தன்மை எப்ப தெரியும், குறையிறதுன்னு எனக்கு எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு ஆசிலேஷன் இங்க மட்டும்தான் தெரியும். மூச்சை உள்ளிழுக்கிறதும் ஆகினை வரைக்கும் தான் தெரியும். நீங்க வெளியில விடுவீங்க, அப்பவும் ஆகினை வரைக்கும் தான் தெரியும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, புற உலகத்தோடு இருக்கின்ற தொடர்பு துண்டிக்கப்பட்டு ஆசிலேஷன் எப்போ அந்த மேல் நோக்கி செல்கிறதோ, புவியீர்ப்பு சக்தியிடமிருந்து நீ பிரிகிறாய். பூமியோடு உனக்கு இருக்கின்ற தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க மௌனத்துல. முதல்ல மூச்சு குறைய புற உலக தொடர்பு போகும். மூச்சினுடைய நீளம் குறைய குறைய, வெளியே போகின்ற நீளம் குறைய குறைய, பூமியோடு இருக்கின்ற தொடர்பு அப்படியே குறையும். இதெல்லாம் இந்த அதிசயங்கள் 1 அங்குலம் குறைந்தாலே நடக்கும். அப்ப என்ன ஆகும்? எப்போ அந்த ஆசிலேஷன் ஆக்னா சக்கரத்தை நோக்கி, இந்த ஆசிலேஷன் இங்க மட்டும் இருக்கும், இங்க மட்டும் ஒரு விறுவிறுப்பு தெரியும், உடலையே கவனிங்க, அப்பவும் உடம்பையே கவனிங்க. கற்சிலை போல நான் அமர்ந்திருக்கிறேன், அதையே கவனிங்க. அப்படியே எப்போ இந்த பூமியோடு இருக்க தொடர்பு துண்டிக்கப்படுகிறதோ, அப்படியே நம்ம அந்த ஃப்ளோட்டிங் ஆகும். அப்படியே நம்ம அப்படியே, அதுதான் தியானத்துல நான் அப்படியே மிதக்கிறேன், தியானத்துல பறக்கிறேன்லாம் சொல்றாங்களே, என்ன அதெல்லாம்? இதுதான். பூமியோடு எப்பொழுது உன்னுடைய தொடர்பு துண்டிக்கப்படுகிறதோ, அப்படியே நீ லேசாயிர, காற்றிலே மிதப்பாய். மனம் உன் வசம் வந்துவிடும். மனம்
ரெண்டுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, பாம்பாட்டி சித்தர் சொல்றது பாருங்க. அடுத்த நிலை, ஒரு அங்குலம் குறைந்தால் இந்த உலகத்தை பற்றிய அறிவும் உலகத்தை பற்றிய சிந்தனையும் உனக்குள் ஏற்படும் சொன்னார். இரண்டிலிருந்து 3 அங்குலம் குறைந்தால் என்ன ரகசியம் தெரியுமா? நரை திரை மூப்பின்றி என்றும் இளமையாக வாழக்கூடிய ரகசியம் உனக்கு மட்டுமே தெரியும். பாத்தீங்களா? நரை திரை மூப்பின்றி வாழக்கூடிய ரகசியம் உனக்கு மட்டுமே தெரியும். அப்ப உனக்குள்ள எவ்வளவு பிரபஞ்ச ரகசியங்கள் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படியே கவனிங்க. 3 அங்குலத்துக்கும் குறையும். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் மூச்சை இழுத்து விடுறேனா இல்லையா, எனக்கு பிராணசக்தி இருக்குதா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்துடும். ஒரு சில பேர் சந்தேகம் வந்த உடனே, ஐயோ நான் இருக்குனா இல்லையா, நான் போயிட்டேனா ஒருவேளை, பயப்படுவாங்க ஒரு சில பேர். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தானா அப்படி எழுந்து அதுல இருந்து வெளில வந்துருவாங்க. நாமெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டோம். பதிவுகள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு இல்லையா, ஒண்ணு ஒண்ணா கழிக்கணுமே. எவ்வளவோ காலங்கள் இருக்கு, இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா கழிக்கணும். எவ்வளவு பேரோட பதிவுகளோட எடுத்துட்டு வந்துடும். அப்படியே கவனிங்க. மூச்சு குறையும், உடல் கற்சிலை மாதிரி ஆயிடும். இப்போ மனசை கவனிங்க. ஏன்னா பூமியோடு இருக்க தொடர்பு போயிடுச்சு, புற உலகத்தோடு இருக்க தொடர்பு போயிடுச்சு. நான் காற்றிலே மிதக்கிறேன், அந்த உணர்வு வந்துடும். அந்த உணர்வுல அப்படியே கவனிங்க, மனசு அப்படியே லேசாயிடும். உடலுடைய அசைவை பார்த்த முதல் யுக்தி மறைஞ்சி உடல் அசைவற்ற தன்மைக்கு போய் கற்சிலையா மாறி, இப்பொழுது மனம் லேசாக அசைக்கின்ற ஒரு உணர்வு மட்டும் தெரியும். அப்படியே ஆடும் உடம்பு, அப்படியே ஆடும். அந்த ஆட்டத்தையே கொஞ்சம் கவனிக்க. முதல்ல ஒரு காற்று பட்டா ஒரு தீபம் எப்படி அலைகிறதோ அந்த மாதிரி அப்படி மெதுவா அசைறத கவனிங்க. அந்த இடத்தையே கவனிங்க. நுண்ணி போங்க. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அப்படியே உள்ள போங்க, அப்படியே உள்ள போங்க. அந்த இடத்துல போய் நின்னுட்டீங்கன்னா நீங்க 4 to 5 அங்குலம் மூச்சு குறைஞ்சிடும். அப்ப என்ன தெரியுமா நடக்கும்? இஎஸ்பி பவர், பிரெடிக்ஷன் பவர், வாக்கு பலிதம். நாளைக்கு என்ன நடக்கும், இங்கு தொலை தூரத்துல என்ன நடக்கும், அது கூட உனக்குள்ள கிரகிக்கின்ற சக்தி உனக்குள்ள கிடைக்கும். பாத்தீங்களா? சும்மா இருந்தால், சும்மா இருப்பதே சுகம். ஆனால் அந்த சும்மா இருக்கிறதுக்கு நம்ம உள்ள போனால் என்னென்ன நடக்கிறது பாருங்க. என்ன நடக்கிறது பாருங்க. வெறும் ஒரு மூச்சத்தான் நாம என்ன பண்ணோம், ஒரு சில டெக்னிக்ஸ், அந்த யுக்தியை கடைபிடிக்கிறோம். அப்படியே உள்ள போறோம். இப்போ அந்த மனம் லைட்டா அசையுது, லைட்டா அசையுது. அந்த மனம் அந்த அசையறது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். அதுகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணு, அசையாதே, நானே கற்சிலை போல் அமர்ந்திருக்கிறேன், ஹே மனமே அசையாது, அசையாது, அசையாது. அப்படியே மெதுவா உள்ள போங்க. அப்படியே உள்ள, அப்படியே உள்ள, நமக்கு உள்ள அப்படியே போய்கிட்டே இருக்கணும்.
ஒரு நிலைக்கு போகும் பொழுது ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அசைவதை நிறுத்துகின்ற வரை அது மனம். அசைவது எந்த க்ஷண நேரத்திலே நிற்கிறதோ அப்பொழுது நீ சிவம். இப்ப கேள்வி என்ன? நீ மனமா சிவமா? அந்த நிலையில போய் அப்படியே நில்லுங்க. ஒரு அங்குலம் குறைஞ்சது, 2ல இருந்து 3 அங்குலம் குறைஞ்சது, 3ல இருந்து 4 அங்குலம் குறைஞ்சது, அப்படியே 6வது அங்குலம் அப்படியே வரும். 6வது அங்குலம் குறையும். அந்த நேரத்திலே ஒரு அதிசயம் நடக்கும் மௌனத்தில். இந்த அதிசயம் என்ன தெரியுமா? நாம் எதிர்பார்க்காத ஒன்று. இத பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த அதிசயத்தை நாம பாகம் 4ல சிந்திப்போம். அன்பர்களே, இது ஒரு அற்புதமான ஒரு பயணம். இந்த பயணத்தை சரியான பாதையிலே நம்ம எடுத்துட்டு போனோம்னா நீ பிறப்பாய். அந்த முயற்சியை நாம தினமும் செய்வோம். அடுத்த பகுதியிலே சந்திப்போம். இந்த அற்புதமான ஒரு நிகழ்வுக்கு வாழ்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், ஆழியார் ஐடி இயக்குநரகத்திற்கும், இதுகாரும் செவிமடுத்த அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை சிரம் தாழ்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த யுக்தியிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக TS ராஜாராம் ஐயா அவர்கள். ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. ராஜாராம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க அன்மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் தான் இருக்கேன், குரல் வரலையே. ஐயா சௌமித்திரன் ஐயா, ஐயா நீங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். காலை வணக்கம். ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல். இல்லை, அருமையான சிந்தனை கொடுத்தீங்க. மௌனம் ஆன்மீக ஆனந்த அனுபவம் 3வது பாகம். நல்ல பாம்பாட்டி சித்திரை பற்றி நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரைட்டு. எனக்கு 2 சந்தேகம் இருக்கு. ஒன்று என்னன்னு சொன்னாக்கா, இப்போ நாடி சுத்தி பண்ணும்போது நம்ம 5 கவுண்ட் உள்மூச்சு எடுத்தா 10 கவுண்ட் வெளிமூச்சு விடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம செய்யறோம். அப்படி இருக்கும்பொழுது வெளிமூச்சு நீங்க எப்படி 1 இன்ச்சு 2 இன்ச்சு 5 இன்ச்சு குறைச்சி விட முடியும்? நீங்க நம்ம அதிக கவுண்டர்ல வெளில விடும்போது எப்படி குறையும்? அது உத்தி என்ன? அடுத்த கேள்வி அது கொஞ்சம் ஒரு கிண்டலான கேள்விதான். மூச்சு குறைஞ்சதுனாக்கா நிறைய திரைய மூப்பு அதெல்லாம் போகும்னு சொல்றீங்க. இதே வார்த்தை ஒரு திரைப்படத்துல வருது, வட்டி கிஸ்தி திரைன்னு. இதுக்கு என்ன வித்தியாசம்? வாழ்க வளமுடன். ஐயா, மூச்சினுடைய நீளம், அதாவது 2 விஷயங்கள் பாரு. நாடி சுத்தி பிராணாயாமம் என்பது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிற ஒருத்தரை உணர்வு நிலைக்கு கொண்டு வருவது நாடி சுத்தி பிராணாயாமம். உணர்வு நிலையில வந்த பிறகு, உணர்வு நிலைக்கு வந்த பிறகு புற வானப்பிரஸ்த வாழ்க்கையிலிருந்து சந்நியாச வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. மகான்களுடைய வாழ்க்கை, தன்னை அறிகின்ற வாழ்க்கை. அந்த நிலைக்கு செல்லும் பொழுது உள்ளுக்குள்ள உங்களுடைய மூச்சினுடைய எண்ணிக்கை தானாக குறையும். எப்பொழுது மூச்சினுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கிறதோ மூச்சினுடைய நீளமும் குறையும். மூச்சினுடைய நீளம் குறைய வேண்டும் என்றால் நீங்க மூச்சை உள்ளிழுப்பது 1% என்றால் வெளிவிடுவது 2% விடணும். நீங்க
மூச்சை உள்ள இழுக்கிறத விட ஏன் வெளியில அதிகமா விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளே இழுக்கின்ற மூச்சு நீங்க உள்ளே இழுக்கும் பொழுது அந்த மூச்சிலே கார்பன் டை ஆக்சைடு 0.04% தான் இருக்கு. நீங்க உள்ள இழுக்கிற மூச்சை நேரத்தை விட 2 வினாடி இழுத்து 1 வினாடியில விட்டுட்டீங்கன்னா 0.04% கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் வெளியில வரும். ஆனால் நீங்க வெளியில விடுற நேரத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா 1.5 மடங்கோ 2 மடங்கோ அதிகப்படுத்தினீங்கன்னா உள்ள போற கார்பன் டை ஆக்சைடு 0.04 வெளியில வரும்போது 4.46% வெளியில வரும். அப்படி வெளியில வரும்பொழுது உடம்புக்குள்ள இருக்கிற நெகட்டிவ்ஸ், உடம்புக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு வரணும். அதனால தான் உள்ள இழுப்பதை விட 1:1.5 1:2 சொல்லிட்டு வெளியில சொன்னாங்க. ஓகேங்களா? அதனால தான் அது சொல்றோம். அது பிராக்டிஸ்க்கு தான் வரணும். ரெண்டாவது, இது நரைத்திரை மூப்புன்னா இது வேற. முதுமையை தவிர்த்தல், நோயின்றி வாழ்தல், இது வேற. அது ரிலேட்டட் டு எக்கானமி. ஓகேங்களா? இது ரிலேட்டட் டு அவர் பாடி, மைண்ட் அண்ட் சோல். ஆமா, அதாவது நம்ம காயகல்ப பயிற்சியில சொல்றோம் இல்லையா, முதுமை தவிர்த்து நோயின்றி வாழ்ந்து மரணத்தை வெல்லும் சாகா கலை. அதுக்கு பேர் தான் நரைத்திரை மூப்புன்னு சொல்றது. சரிங்களா? நல்ல விளக்கம் கொடுத்துக்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி இளையா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அப்போலோ மோட்டர்லோ ஐயா, நீங்க உங்களுடைய பெயரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஐயா. அப்போலோ மோட்டர்லோ. ஹலோ சார், சௌமித்ரா சார், ராம்நாத் ஃப்ரம் சென்னை சார். பெரும்பாக்கம் ராம்நாத், சொல்லுங்க. ஆமா சார், நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப குரலை கேட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க, உடனே ரெடியா வாங்கிட்டு வந்தேன். இது போட்டு சார். அப்புறம் எப்படி பசங்க எங்க சார் இருக்கா? பையன் நாங்க பாடினா இருக்காரா? ஆமா, நல்லா இருக்காங்க. குழந்தை இருக்கா சார்? ஐயா, நீங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. ஓகே சார், கேள்வி கேளுங்க சார். ஒண்ணும் இல்ல, நான் இப்போ மூச்சு விடுதல் பண்றோம், நம்ம நாடி சுற்றிலாம் பண்றோம். அப்புறம் ஒரு யோகால நான் 4 hours 5 hours மெடிடேஷன் எடுத்துருந்தேன் சார். அதுல எனக்கு திருச்செந்தூர் உட்கார்ற மாதிரி தெரிஞ்சிருக்கேன். அப்புறம் இன்னும் சேர்லாம் உட்காந்துருக்கேன். அது ஒண்ணு. நீங்க இந்த மூப்பு திரைன்னு அது சொல்லும்போது சங்கராச்சாரியா ஞாபகம் வருது. அவருக்கு தான் முன்னாலே எல்லாம் தெரிஞ்சு சொல்றாங்க. அதுதான் சார், ஜஸ்ட் கேட்கலாம் தான், வேற ஒண்ணும் இல்லை சார். வாழ்க வளமுடன். ரைட், ஓகே. அதுதான் அந்த மகான்கள் உணர்ந்ததை தான் நமக்கு சத்சங்கமா சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆமா ஆமா, மகான்களை உணர்ந்ததுதான் சத்சங்கமா சொல்லி வச்சிருக்காங்க. உங்களுக்கு சுகாசனத்துல பண்ண முடியலன்னா சேர்ல உட்காந்துட்டு தாராளமா பண்ணலாம். ஆமா, அதுதான் எனக்கு 10 அடிக்கு மேல திருச்செந்தூர் மேல உட்காந்துருந்தேன். ஒவ்வொருத்தர் படத்துல மாதிரி இருக்கு, கத்துற மாதிரி இருக்கு, போற மாதிரி சொல்றாங்க. அதுவும் நல்லதுதான். எல்லாம் குட் சைன், எல்லாமே குட் சைன். ஓகே ஓகே, நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன் சார். விசேஷத்துல கேட்டா சொல்லுங்க. நன்றி இளையா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கண்ணனையா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. கண்ணனையா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வெளியேறிட்டாரு. அருள்நிதி எஸ் வளர்மதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். அம்மா வாழ்க வளமுடன். இணைப்புக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு 2 கேள்வி. ஒண்ணு என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம கோயிலுக்கு எத்தனை முறை போயிட்டு இருக்கோம், எந்தெந்த ஸ்தலங்களோ போயிருக்கோம், நிறைய போயிருப்போம். கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில நான் இதுல கோயிலாதான் என் ஹஸ்பண்டும் ஆன்மீகத்துல ரொம்ப பல கோயில்களுக்கு போனோம். என்ன சொல்றது, போகாத கோயிலே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி போனோம். அதோட பலன் தான் இன்னைக்கு ஒரு குரு அமைஞ்சிருக்காருன்றது எனக்கு நான் தீர்க்கமா நம்புறேன். ஆன்மீகத்துல அவ்வளவு ஒரு பக்தியா இருந்ததோடு தான் இப்படி ஒரு குரு உண்மை கடவுள் நிலையை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்ப வழிபடுறேன். என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்தா அப்படியே விழுந்து விழுந்து இலை போடுறது, சாமி கும்பிடுறது, இப்படியே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உண்மை நிலை தெரியல, அவங்க அதுலயே தான் இருக்காங்க. அப்ப அவங்கள விட ஒரு நிலை நான் மேன்மை தான் அடைஞ்சிருக்கேன். இப்படி ஒரு குரு அப்படி இருக்கும்போது நான் அந்த கற்சிலையே இதுவாகுது,
சொன்னீங்க. எனக்கு அது புரியல. நம்ம மனம் வந்து இதுவாகுதே அப்படின்றது எனக்கு கொஞ்சம் புரியல. விளக்கம் வேண்டும் ஐயா. இதுல இருந்தே நீங்க கோயிலுக்கு போய் என்னத்த புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியலையாம்மா. நான் சொன்னதை கிளியரா முதல்ல மௌனத்துல இருந்துகிட்டு, நீங்க அப்போ மௌனம் இந்த கிளாஸ் எடுக்கும் போதே ஆரம்பத்திலே நாம என்ன சொன்னோம்? நீங்கள் சொல்றதை கேளுங்க, ஆனா அது கேட்காத மாதிரி இருக்கணும், அது உள்ளுக்குள்ள இருந்து கேட்கணும்னு சொன்னேன் முதல்ல. நீங்க முதல்ல இருந்தே கேட்டீங்களா இன்னைக்கு வகுப்ப? இல்லையா, நான் நடுவுல தான் ஜாயின் அதனாலதான் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க. அதனாலதான் சரிங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வியை நீங்க நான் கேக்குறீங்க. பாக்குறேன். நான் என்ன கேள்வி, என்ன பதில் சொன்னேன்னா, ஒரு கல் ஒரே ஒரு முறை ஆலயத்திற்கு உள்ளே செல்கிறது, அது தெய்வமாக மாறுகிறது, சிலையாக. கண்டிப்பா. அதே ஆலயத்திற்குள்ளே பல முறை நாம் சென்றும் நாம் ஏன் இன்னும் தெய்வ நிலைக்கு நாம் மாறவில்லை? அதை நீங்க உங்களுக்குள்ள சோதனை பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். புரியுதுங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, நான் இவ்வளவு ஆலயத்துக்கு போய் தான் குருவை பிடிச்சிருக்கேன்னு நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாருங்க. இப்போ அது தவறு, தவறுது. அதாவது யுக தர்மத்தின்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருத்தாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்திலே பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் ஒரு குருவை தேடி நிச்சயம் அவர்கள் செல்வார்கள். அது அந்த யுக தர்மத்திலே சொல்லப்படுகிறது. சரிங்களா? சரிங்க ஐயா. கலியுகத்திலே யுக தர்மம் என்பது மாறுகிறது. பக்தி மார்க்கத்திலே இருப்பவர்களுக்கு பலமுறை ஆலயம் சென்றாலும் ஒரு குருதான் அவரை தேடி வருவாரே தவிர நாம் யாரும் குருவை தேடி போவது இல்லை. ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு. அப்போ நாம் இன்னொன்னு சொன்ன ஒரு வார்த்தை, நான் இல்லைன்னு சொன்னேன். பல தலைமுறைகள் கடந்து பல தலைமுறையினுடைய பிம்பம் தான் நாமம். அப்போ நான் என்பது நான் மட்டுமல்ல, எனக்கு முன்னாடி இருக்கிற பல சந்ததிகளுடைய கூட்டுக்கலவை நான். அவர்களுடைய பிரயத்தனம் பிளஸ் நம்முடைய முயற்சி, இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால குரு நம்மை தேர்வு செய்திருக்கிறார். புரியுதுங்களா? ரெண்டு. மூணாவது, பக்தி என்பது அடிப்படை ஞானம். ஞானம் என்பது அதில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கின்ற நிலை. பக்தி இல்லாமல் ஞானம் இல்லை. பக்தி இல்லாத ஞானம் நாத்திகம். புரியுதுங்களா? அப்போ அடிப்படை தான் பக்தி. அதனால நீங்க உணர்ச்சி நிலையில இருந்து அதை புரிஞ்சுக்க கூடாது. உணர்வு நிலையில உள்ள போங்க, தானா புரியும். சரிங்களா? சரிங்கய்யா. நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. அதான் குரு தான் நம்மளை தேடி வந்திருக்காருன்றதுல எனக்கு ரொம்ப அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா நான் போல தேடி குருவை நாம யாருமே போல குருதான் நம்மளை தேடி வந்திருக்கிறாரு. எப்படி நம்மளை தேர்ந்தெடுத்தவர் அவர் தான். வந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்கும் போது குரு ஏன் உங்களை தேடி வரணும்? நீ உங்களுடைய அடிப்படை பக்தி, அடிப்படை ஒழுக்கம், உங்களுடைய மரபணுல முன்னோர்களுடைய தொடர்புல நல்ல பதிவுகள் இருக்கிறது. அதனால உங்களை செலக்ட் பண்ணிருக்காரு. ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம். அவ்வளவுதான். அதத்தான். கரெக்ட். அதுதான். சரிங்களா? இரண்டாவது கேள்வி, நேற்று இந்த சந்திர கிரகணம் அப்படியே ரெட்டா தெரிஞ்சது ஐயா நைட்டு. அப்போ சூரியன் கிட்ட இருந்தா அது ஒளி வருது, அப்ப அது ஏன் வெள்ளையா தெரியுதுன்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அப்படி கிடையாது. சூரியனுடைய கதிர்கள் எல்லாமே ஆரஞ்சு அண்ட் ரெட் தானே. சந்திரனுக்குன்னு தனிப்பட்ட ஒளி கிடையாது. ஆனா ஏன் வெள்ளையா தெரியுது இரவுல? அதாங்க சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் பிளஸ் பூமியினுடைய ஷேடோ ரெண்டும் கலக்கும் பொழுது ஒரு கலர், ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணீங்கன்னா வேற ஒரு கலர் வருது இல்ல? அந்த மாதிரி சூரியனுடைய வெளிச்சத்தை உள்வாங்கி கொண்டு பூமியினுடைய நிழலையும் சேர்த்து ஒரு கலர் பிரதிபலிக்க. அவ்வளவு. சரிங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதன் மோகன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்க. ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கருப்புல கேட்டேங்க ஐயா. சில நேரத்துல தவத்துல இருக்கும் போது நம்ம உயிரோட்டமா இருக்காமா இல்ல உயிரற்ற இருக்கோமா அப்படி ஒரு ஃபீலிங் வருங்க ஐயா. இன்னும் ஆழ்ந்து போகும்போது நம்மள யாரும் அழைச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படி ஒரு பயம் கூட லேசா வந்துருங்க ஐயா. அதுதான் சொல்லுவோம்.
சரியா தவறா ஐயா? நீங்க சொன்னீங்க, அதான் கேட்டேன். அதுதான் எப்படி தவறு. அது எப்படி சரியா நீங்க நீங்க பயப்படுறீங்க. உங்களை யாரும் கூட்டிட்டு போறாங்க? நம்மள யாரும் கூட்டிட்டு போக முடியாதுயா. என்ன வருதுங்க ஐயா? டக்குன்னு வரும். திருப்பி அதுதான் அதை எடுத்துருங்க ப்ளீஸ். சரிங்க ஐயா, சரிங்க. அதை எடுத்துருங்க. சரிங்க சரிங்க சரிங்க. ஒண்ணு ஐயா, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் முதல்லயே என்ன சொன்னோம் இன்னைக்கு. உடல் என்பது அழியக்கூடியது, மனம் என்பது அழிந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருப்பது. என்ன உடல்ல ஒரு நாள் அழிய போறது, அது என்னைக்காவது ஒரு நாள். ஆனா மனம் தினமும் அழிந்து கொண்டிருக்கிறது மனம். சரிங்க. ஆனா ஒரு நாள் அழியக்கூடியதும் தினம் அழிந்து கொண்டிருக்கின்ற இரண்டும் கடந்து ஒன்று இருக்கிறது. அந்த ஒன்றுதான் நீங்க. சரி சரிங்க. அப்ப அந்த ஒன்றே நானா இருந்துகிட்டு நாம அழியக்கூடியதையும் அழிந்து கொண்டிருப்பதை பற்றியும் கவலைப்படாது. சரிங்க சரிங்க. சரிங்க சரிங்க சரிங்கய்யா. அதே மாதிரி மெய் மறந்து மெய் உணர்ந்தேன்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்கய்யா. மெய், அதாவது அப்படி மௌனத்துல இருக்க 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 முதல்ல என்ன சொல்றாருன்னா மெய் மறந்தேன்னு சொல்றாரு. மெய் மறந்தேன் அப்படின்னு சொன்னா உடம்ப மறந்துட்டேன், உடம்பு போச்சு, இது உடம்பு தான் நானுன்னு சொல்றல நம்ம. ஆமாங்கய்யா. உடல் தான் நான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த உடல் என்பது எனது, உடல் என்பது எனது, சிந்தனை என்பது எனது, மனது என்பது எனது, உங்க காரு எனது, உங்க பங்களா எனது, உங்களுடைய காசு எனது, உங்களுடைய நகை எனது, அதெல்லாம் எனது. சரிங்க. நான் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா சுயம், சுயம்பு, ஆத்மா, நித்தியம். நித்தியம் எனதுன்னு சொன்னா அனித்தியம். அனித்தியம். சரிங்க. ஆமா, அனித்தியத்தை போய் நானுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். மாயை. சரிங்க. ஆமா, மாயை, இல்யூஷன். நீங்களே வந்துட்டீங்க பாருங்க கடைசியில விடைக்கு. நீங்க ஏன் வர வச்சீங்க? அதனால நீங்க அதெல்லாம் எதையுமே நினைக்காதீங்க. சரிங்க சரிங்க. ஆமா, நான் நித்திய சொரூபம். அந்த நிலையில இருந்து மெடிடேஷன் பண்ணுவோம். ஆமா, அவ்வளவுதான். அந்த நிலையில உடல் தான் அழிய போறது, ஆத்மா அழிவில்லை. அழிவில்லை. ரொம்ப நன்றியா, அருமையான விளக்கமையா. நன்றியா, வாழ்வுடமையா. அம்மா வாய்ப்பு நன்றி அம்மா, வாழ்வுடனம்மா. நன்றி ஐயா, வாழ்க. அடுத்ததாக கனகராணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா சிறப்பு, இன்னைக்கு மிக சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு மாதிரியே காலையில நான் ஒரு தவத்துல உட்கார்ந்தேங்க ஐயா. நான் இன்னைக்கு எந்த தவமும் நான் செய்யல அப்படின்ட்டு உட்கார்ந்தேன். தவமும் செய்யல அப்படின்ட்டு அமைதியா மட்டுமே உட்கார்ந்துருந்தேங்க ஐயா. எவ்வளவு நேரம் இல்ல, ஆனா அதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியல. வந்ததுக்கு அப்புறமா அதுலயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆனந்தமா இருந்தது. ஆனா நான் எந்த தவமுமே இந்த தவம் அதுன்னு எதுவுமே செய்யல. ஆனா அது அமைதியா இருந்தேன், நல்லா இருக்குன்னு அதை கவனிச்சுக்கிட்டு, இப்ப நீங்க சொன்னீங்க மனம் அழிஞ்சு அப்படியே போகணும்னு. ஆனா அதையும் ஒரு கவனிச்சு கொண்டு இருக்கிறது இல்லையா? நல்லா ஆனந்தமா இருக்குது, அமைதியா இருக்குது, வெளியே வேண்டாம் அப்படின்னு. இது எதுங்க ஐயா? அவ்வளவுதான். இதான் ஆனந்த அனுபவம். அத கவனிக்கிறது மனம்தானுங்கள? ஆமா, மனம்தாம கவனிக்கிறது. அப்பதான் முதல்ல உடம்ப கவனிக்கணும், அதுக்கப்புறம் உடம்பு அடுத்த நிலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் மனசுக்கு போகணும். அப்படிதான் அப்படியே உடம்பு நீங்க சொன்ன மாதிரி வந்ததில்ல, அப்படியே போயாச்சுங்க. வெளியே வர்றதுக்கு மனசே வரல. இப்போ இன்னைக்கு வகுப்பு முடிக்கும் போது கடைசியில கேட்டீங்களா? கேட்டீங்கயா? என்ன சொன்னோம் கடைசியில? சொல்லுங்க பாக்கலாம். மறந்துட்டேங்க. அப்புறம் எப்படி நீங்களே சொல்லுங்க. நீங்க அதை கேட்டிருந்தீங்கன்னா இந்த கேள்வியே கேட்டிருப்பாட்டீங்க. என்ன சொன்னோம் கடைசியில? மனம் அசைகின்ற மனம் அசைவற்ற நிலைக்கு போகும், அப்போ ஒரு அதிசயம் நடக்கும் சொன்னா சொன்னீங்க. அது அடுத்த வகுப்புல கேட்கலாம்னு சொன்னோம் இல்லையா? அதுதானே அடுத்த வகுப்புல பார்க்கலாம்னு சொன்னோம். நீங்க சொன்ன மாதிரியே அதத்தான் இப்ப ஆன்சர் என்ன நீங்க கேக்குறீங்க, அது அடுத்த வகுப்புல தானே சொல்லுங்க. அடுத்த வகுப்பு. சரி சரிங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி ஆழ்ந்து போகும்போது ஒரு நமக்குள்ளேயே ஆழ்ந்து ஒண்ணுமே இல்ல, டக்குன்னு ஒரு முழிப்பு வந்த மாதிரி அந்த பயம் வந்துருதுங்கய்யா ஒவ்வொரு டைம். அந்த மாதிரி முன்னாடி ஒருத்தருக்கு பேசின பாருங்க, அதான் விடை கேட்டார் இல்லைங்க, அது எனக்கு ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி வந்துடுதுங்க ஐயா. இப்ப மூச்சு விடுறத பத்தி சொன்னீங்க ஐயா.
சாதாரணமா நாடி சுத்தி இல்லாமயே சாதாரணமா இருக்கும்போதே மூச்சு 2 நாசிலையுமே இழுத்து மெதுவா அந்த மாதிரி விடலாங்களா ஐயா? அந்த மாதிரி அம்மா எனக்கு இங்க பாருங்க, சின்முத்திரை நாசிகா முத்திரை இல்லாமே நாடி சுத்தி பண்ணலாம், தெரியுமா? அந்த மாதிரிதான் அடிக்கடி நான் செய்யறேங்க. நல்லா மூச்சு இழுத்து மெதுவா விடுற மாதிரி இருக்கு. இது செய்யலாமா அப்படின்னு. அது இல்ல, நான் சொல்றதை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. நீங்க 2 மூக்குலயும் மூச்சு விட்டு விடணுமான்னு சொல்றீங்க. சின்முத்திரை நாசிகா முத்திரை வச்சுக்கிட்டு இடது நாசியில இழுத்து வலதுல விடுறோம், வலதுல இழுத்து இடதுல விடுறோம்ல. ஆமாங்கய்யா. நாடி சுத்தி பிராணாயாமம் பண்றீங்களா? ஆமாங்கய்யா. அது 2 கை முத்திரையே இல்லாம லெப்ட்ல இழுத்து ரைட்ல விடலாம், ரைட்ல இழுத்து லெப்ட்ல விட முடியும். அது அடுத்து அந்தந்த நிலைக்கு போகணும். அதெல்லாம் பார்க்க 5, 6ல வரும் சொல்லு. சரி சரிங்கய்யா. சரி, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அடுத்ததாக உமையாள் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? கேட்டாங்க. டாக்டர் ஜெகநாதன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். தெய்வ தம்பதிகள் உலகம் முழுவதும் சுற்றி வேதாத்திரியத்தை பரப்பி 120 ஆண்டுகள் நீடூழி வாழ்க வளமுடன். அருணதி சென்னை, வயது 86. இன்றைய சிந்தனை சூப்பர் ஐயா. கேள்வி: நான் அனுதினமும் 3:30 மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு ஐயா கேள்வி கேளுங்கய்யா. வாழ்க வளமுடன். நெட்டு சரியில்லை பொழுதுமா இருக்கு. அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? ஆமா, நெட்டு சரியில்லை, வரட்டும். கண்ணன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. கண்ணன் ஐயா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்துட்டேன். ஓகே. சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. இதெல்லாம் இங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு எங்க வெளிப்படுறது தெரியல. சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா இப்ப நாடி சுத்தி தண்டுட சுத்தி பண்றோம் இல்லையா? அந்த நாடி சுத்தி பண்ணும்போது சில பேர் அந்த மூச்சு கவனிக்க தெரியல அப்படிங்கிறாங்க ஐயா. அதுக்கு என்னையா சொல்லணும்? அது ஒண்ணு. அப்புறம் அந்த சுவாமி கல்லு சாதாரணமா உள்ள போயிடுது. ஆனா போயிட்டு போயிட்டு வர நாம அந்த மாதிரி சூழ்நிலை அமைய மாட்டேங்குது இல்ல. அது ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப யோசிக்கிற வச்சிருச்சியா அத. மிக்க நன்றி ஐயா. நன்றி. வாழ்க. நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணும்போது நீங்க மூச்சை இழுங்க போறோம், விடுங்க போறோம். திருப்பி விடுங்க. அந்த வேலையை பண்ணாலே போறோம், மத்ததெல்லாம் அது பார்த்துக்கும். சரியா? பிராணனுடைய சிறப்பே அதுதான். ஓ சரி சரி. பிராணனுடைய சிறப்பே அதுதான். நீங்க சின்முத்திரை நாசிகா முத்திரை வச்சு உங்களுடைய வேலை மூச்சை உள்ளிழுப்பது, திருப்பி வெளிவிடுவது. சரியா? திருப்பி உள்ளிழுப்பது, திருப்பி வெளிவிடுவது. அதை மட்டும் பண்ணும் போறோம், மத்த வேலையெல்லாம் அது பார்த்துக்கும். சரியா சரியா. ஆமா, மூச்சு மேல கவனம். அப்படி நீங்க அந்த ஆராய்ச்சிக்கு போனீங்கன்னா உங்களுடைய மூச்சினுடைய டயத்தில் நீங்க விட்டுருவீங்க. அது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க என்கிட்ட. அதுதான் சொல்றேன். நீங்க உள்ளிழுத்தல் வெளிவிடுதல மட்டும் பண்ணா போதும், சொன்னா போதும். சரி சரி. அதை பண்ணாலே போறோம். அது இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய கேள்விகள்மா. நாம உள்ள போனா ஒண்ணு, வெளியில உள்ள போவோம். அது உண்மைதானே? அந்த தத்துவம் உண்மைதானே? தத்துவம் ஒரு கோவில்ல வாசல்ல இருக்கிற வாசல் இருக்கு இல்லையா, கோயிலுடைய என்ட்ரன்ஸ் நுழையிறமே, ஒரு என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ஒரு கல்லு கூட நம்ம கோயிலுள்ள நுழையும் போது என்ன பண்றோம்? அத அப்படி தொட்டுட்டு கண்களை ஊத்திட்டு உள்ள போறாங்க. அப்ப பாருங்க, ஒரு நிலையில வாசல்ல சாலையில இருந்து ஒரு நிலையில இருக்கிற ஒரு கல்லு கூட நுழைஞ்ச உடனே நாம என்ன பண்றோம்? ஒரு தெய்வ நிலைக்கு அது போயிடுது இல்லது. அதெல்லாம் ஒரு தடவை உள்ள போச்சு. ஆமாயா ஆமாயா. நாம இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வார்த்தை எனக்கு. அது ரொம்ப அருமையா இருந்ததா. நன்றியா. 4ஆம் பாகம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. சுசிலாமா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா.
உமையாளம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இப்போ வந்து எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த மௌனம் வந்து மகான்கள் முன்னாடி நம்ம மகர்ஷி மணிமண்டபம், அப்புறம் மகான்கள் அந்த சித்தர் ஜீவசமாதி அந்த மாதிரி எல்லாம் இடத்துல இருக்கும்போது நமக்கு சிறப்பா கிடைக்கிற மாதிரி உணர்றாங்க ஐயா. அவங்க வந்து எப்படிங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க நம்மளுடைய அந்த அதுதான் வந்து நம்ம பாகம் 4ல சொல்ல போறோம். ஜீவ சமாதியின் சிறப்புல அதுலதான் வரும். அதுலதான் வருமா? நீங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் அதுலதான் வரும். அவங்க எல்லாம் வந்து அங்க வந்து அதாவது எண்ண ஓட்டம் இல்லை, உயிர் இருக்கிறது, எண்ண ஓட்டம் இல்லை, அவ்வளவுதான். அந்த உயிர் இருக்கிறது, எண்ண ஓட்டம் இல்லை, ஒடுங்கிய நிலையில் இருக்கிற இடத்தான் நம்ம ஜீவ சமாதின்னு சொல்றோம். அவங்களுடைய அந்த வைப்ரேஷன் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். அதனால அது மாதிரி இடத்துல போகும்போதெல்லாம் நமக்கு ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வு, மன நிம்மதி, தேக பலம், ஆத்ம பலம், மனோபலம் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கிறது. அதை வந்து அப்படியே வந்து அதுக்குன்னு நம்ம 24 மணி நேரமும் ஜீவ சமாதிட்டு முன்னாடி இருக்க முடியுமா? லௌகீக வாழ்க்கையில இருக்கும் இல்லையா, நம் பதிவுகள் நம்ம கழிப்பிடணும் இல்லையா, குடும்ப வாழ்க்கை இருக்குல்ல, அதை நம்ம நடைமுறை வாழ்க்கை கூட பழக்கமா எடுத்துட்டு வந்து நடைமுறைப்படுத்தலாம். அதுதான். புரியுதுங்களா? புரியுதுங்க. நன்றிங்க ஐயா, சிறப்புங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாருமே 4ஆம் பாகத்துக்கான ஒரு ஆவலோட இருக்காங்க ஐயா. போக்கோ M2, நீங்க உங்களுடைய பெயரை சொல்லிட்டு ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய பேர் உமாதேவி ஐயா. ஐயா, நீங்க இனிமேல் 4வது பாகம்னு சொல்றீங்க. நான் அந்த 3 பாகத்தையும் யூடியூப்ல போட்டா வருமாயா? அது ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி. சாரியா, நானு எப்பப்ப இது நடக்குது, நான் இப்பதான் குருவை நான் தொட்டுறல. குரு வந்து என்னை இப்பதான்யா என்னை அழைச்சிருக்கிறாரு. நான் இப்பதான் கொஞ்சம் குருகிட்ட, அதாவது நான் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறேன். இது 2வது கேள்வி. 3வது வந்து தவம் பண்ண ஒரு ஒரு லௌதிக வாழ்க்கையில தானையா இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்க தானையா செய்யும். அந்த பிரச்சனைய தீர்க்கணும்னா தவம் செய்ய பெஸ்டா, இல்ல மௌனம் செய்ய பெஸ்டா, இல்ல இந்த சர்வ சதி தனாகர்ஷ்ண சங்கல்பம்னு ஒரு பூஜை இருக்கு இல்லையா, அது செஞ்சுக்கிட்டு வரலாமாயா? இத பத்திய கொஞ்சம். மௌனமும் என்னால, நான் மௌனம் போட்டா அருகில் உள்ள கிளாஸ்க்கு போறேன்யா. வீட்டுல இருக்கணும்னா ஒரு 3 hours அந்த மாதிரி இருக்கணும்னா நான் கொஞ்சம் டேப்லெட் எடுத்துக்கிறேன். படுத்துக்கிட்டுமே மௌனமா இருக்கலாமாயா? நான் ரொம்ப கொஸ்டின் வச்சுட்டேயா, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இதுல தெரியுது இவ்வளவு குழப்பத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. அம்மா வாழ்க வளமுடன். அதாவதுமா, ஸ்கை யோகா டிவி அப்படின்னு உள்ள போங்க யூடியூப்ல. அதுல போனீங்கன்னா மௌனம் ஒரு ஆனந்த அறிமுகம் பாகம் 1, பாகம் 2 அதுல இருக்கு. பாகம் இன்னைக்கு பாகம் 3 வந்து நாளைக்கு வந்துடும். சரிங்களா? 1. 2வது, நீங்க இத்தனை கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் அடுத்த கேள்விலாம் அத்தனைக்கு சேர்த்து ஒரே பதிலா சொல்லிடுறேன். வாழ்க்கையில 2 விஷயம் மட்டும்தான் நாம முடிவெடுக்கணும். 1, தெளிவா கேட்டுங்க. இதுதான் உங்களுக்கு வந்து இனிமேல் இதுதான் உங்களுக்கு உங்க மூலியமா எல்லாருக்குமே விடை தான். 1 பதிவுகளை ஏற்றுக்கொண்டு அனுபவித்து தீர்த்து விடுங்கள். பதிவுகளை ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கணும். முதல்ல ஏத்துக்கணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஏத்துக்காம அனுபவிக்கிறோம். ஏத்துக்கிறது இல்ல பதிவை. எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை கொடுத்த, நான் என்ன பாவம் பண்ணேன், அப்படி சொல்லிட்டு நாம என்ன பண்றோம், பதிவு அனுபவிக்கிறோம். ஆமாயா. அது வந்து அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் காரணம். 1 ஏற்றுக்கொண்டு அனுபவித்து விடு. இல்ல
தியானம் பண்ணு. ஆ ஆமா, தியானத்துல பதிவுகள் எப்படி குறையும் அப்படின்ற டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா தியானம் என்றால் என்ன நீங்கள் ஒரு ஸ்பீச் ஒண்ணு இருக்கு, அதுல போய் கேளுங்க, உங்களுக்கான விடையெல்லாம் அதுல இருக்கு. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. புரியுதா? சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளம். அடுத்ததாக பத்மாவதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். பத்மாவதி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா, எனக்கு வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய பேச்சு வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. எனக்கு வந்து காலில் அடிபட்டு இப்ப 1.5 வருஷம் ஆகுது ஐயா. இப்ப நான் இது வரைக்கும் வந்து கபாலபதி வரைக்கும் செய்வேங்க ஐயா. வஜ்ராசனத்துல உட்கார முடியாது. இப்ப மேற்கொண்டு மகராசனம் எல்லாம் செய்யலாமா எப்படிங்கிறது கேட்டதுக்காக தாங்க ஐயா கூப்பிட்டேன். நம்ம காலில் அடிபட்டிருக்குன்னா நடக்க முடியலையா? இல்லையா, காலில் கெண்ட காலில் வந்து அடிபட்டுக்குதுங்க ஐயா. அது பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிருக்குது. 1 வருஷமும் 3 மாசம் ஆயிடுச்சுங்க ஐயா. ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம். இப்ப சமீபமா வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்த அளவுக்கு எலும்பு வந்து கொஞ்சம் கூடிக்குச்சு, ஆனா எலும்பு வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னொரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க ஐயா. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. சரிங்க ஐயா. மகராசனம் மட்டும் பண்ண வேண்டாம், மீதி எல்லாமே பண்ணலாம் ஐயா. தாராளமா பண்ண. நன்றிமா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஐயா அதே ஒரு உதவி ஐயா, நீங்க நம்ம மன்ற அன்பர் ஒருத்தருக்கு இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்க ஐயா. அவருக்கு 6 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுத்து. அவரு நம்ம பயிற்சியை நீங்க வந்து 1 வருஷம் சொன்னீங்க, அதனாலதான் நான் சார்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னாங்க ஐயா. அவரு நம்ம பயிற்சியை அந்த கண் பயிற்சி வரைக்கும் செய்ய வைக்கலாம் ஐயா. அதுதான் ஐயா என்னுடைய கேள்வி. அதாவதுங்க, அவருக்கு என்ன பண்ணலாம்? இப்போ என்ன ஸ்டண்ட் வச்சிருக்கா? பேஸ் மேக்கரா? ஓபன் ஹார்ட் சர்ஜரியா? ஓபன் சர்ஜரி. கால்ல இருந்து நரம்பு எடுத்து இப்ப பண்ணிருக்காங்க ஐயா. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை மெதுவா வந்து கபாலபதி கூட வேண்டாம் இப்போதைக்கு. கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி பண்ணட்டும். சரிங்க ஐயா. கபாலபதி வேண்டாம். கபாலபதிக்கு பதிலா நாடி சுத்தி பிராணாயாமத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரிங்க. அதே போல வந்து மகராசனம் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். மசாஜ் அக்குப்ரெஷர் பண்ணட்டும். 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரை அவருக்கு நேரம் கிடைச்சதுன்னா 2 முறையோ 3 முறையோ பண்ண சொல்லுங்க. சரிங்க. ஆமா, 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் மட்டும். சரிங்க. ஏன்னா அது வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆகும். ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும் அப்படின்னாலோ, இருதய பிரச்சனை வராம இருக்கணும்னு சொன்னாலும் சிறந்த பயிற்சி எதுன்னு கேட்டீங்கன்னா 14 பாயிண்ட் அக்யூப்ரெஷர் தான். சரிங்க. அது ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை பண்ண சொல்லுங்க. ஓகேங்க. அதே போல செவ்வேல் வயிற்றுல உணவு இருந்தாலும் 14 பாயிண்ட் அக்யூப்ரெஷர் பயிற்சி பண்ணலாம், தைரியமா பண்ணலாம். ஓகேங்க. ஒரே ஒரு இது ஐயா, அதே மாதிரி அவருக்கு மண்ணீரல் பிரச்சனை இருக்கு ஐயா. அவங்க வந்து டாக்டர் என்ன டிசிஷன் என்னன்னா, 1 மாசத்துக்கு ஒரு டைம் எப்பயாவது ஃபீவர் வருதுங்க ஐயா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மண்ணீரலை எடுக்க சொல்றாங்க. அவருக்கு பயப்படுறாருங்க ஐயா. இப்ப வந்து 3 மந்த் லீவ்ல எந்த பொருளாதார வசதியும் இல்லைன்னு சொல்றாருங்க. அப்ப என்ன அவருக்கு வழிகள் சொல்லலான்னு தெரியலங்க ஐயா. திரும்பவும் அதே தான் சொல்றேன், அதே 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் தான். சரிங்க ஐயா. ஓகேங்க. அதாவதுங்க, ஆமா, பாயிண்ட் நம்பர் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல பாயிண்ட் நம்பர் 8, பாயிண்ட் நம்பர் 12, இது 2 மண்ணீரலுக்கு வந்து ஸ்பெஷல். சரிங்க ஐயா. ஆமா, அதுல வந்து என்ன பண்ணுங்கன்னா 30 நொடிக்கு பதிலா 1 நிமிஷம் இருக்கு சொல்லுங்க. சரிங்க ஐயா. லிப்பு வந்து அப்பப்போ கொஞ்சம் வெட் பண்ணிக்க சொல்லுங்க. இப்படி வெட் பண்ணிக்க சொல்லுங்க. லிப்பு அப்பப்போ ஈரப்படுத்திக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா.
ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க நாடி சுத்தி தண்டுவடை சுத்தி எந்த யூடியூப் சேனல்ல இருக்கு ஐயா? இருக்கே. எதான் சொல்லுங்க ஐயா. யூடியூப்ல இருக்கே, நாடி சுத்தியின் மகிமை இருக்கு. பேசுனீங்க, ஈவினிங் பேசுனீங்க, அது எனக்கு கிடைக்கல ஐயா. அது கிடைக்காது, அது கிடைக்காது. நாங்க ஏற்கனவே பேசினது இருக்கும். நான் வந்து லிங்க் எதில் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன், மிக்க நன்றிகள் ஐயா. ஐயா, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சிறுவர்கள் எத்தனை வயதிற்கு மேல் நாடி சுத்தி செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. 7 வயசுல இருந்து பண்ணலாம். ஓகேங்க, 7 வயசுல இருந்து கத்துக் கொடுக்க சொல்லுங்க. நன்றிகள் ஐயா, வாழ்க. அடுத்ததாக நிவி பவி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நிறைய தகவல்கள் சொல்லிருக்கீங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அப்பா. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன் அப்பா. வாழ்க. நன்றி நன்றி. எங்க இப்ப குடியாத்தத்துல தான் இருக்கீங்களா? ஆமாங்கய்யா, குடியாத்தம்ல தான் இருக்கேன். வாழ்க வளமுடன். ரைட், நன்றிம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளம். அடுத்ததாக டாக்டர் ராஜா ஜெகநாதன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க ஐயா. நெட்வொர்க் சரியாயிடுச்சுங்களா? ஜெகநாதன் வளமுடன். தெய்வ தம்பதிகள் 120 ஆண்டுகள் நீடூழி வாழ்க வளமுடன். அருள்நிதி டாக்டர் ஜெகநாதன், 86 வயது. கேள்வி: 3:30 மணிக்கு ரிஷிமூலத்தில் எழுந்து மகர்ஷின் 5 வகை தவங்களையும் செய்து 365 நாட்களும் தவறாத குரு காணிக்கை செலுத்தி வருவதால் எனக்கு இறைநிலை உணர்வும் அறநெறி வாழ்வும் இறை பிறவியிலேயே முழுமை பேரும் அடைய முடியுமா ஐயா? அப்படி அடைவதற்கு இறையருளும் குரு அருளும் மாண்புமிகு நமது தானி தலைவர் வணக்கத்திற்குரிய SKM ஐயா அவர்களும் தாங்களும் மன்ற அனைத்து ஆழியாரில் மனித தெய்வங்கள் கோஹோஸ்ட் அனௌன்சர் உள்பட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆழியார் அறிவு திருக்கோயில் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்க வளமுடன். மீண்டும் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஜெகநாதன் ஐயா. வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள்லாம் வந்து மனவளக்கலையினுடைய ஒரு அம்பாசிடர்ஸ் ஐயா. நீங்கள்லாம் உங்களெல்லாம் வந்து நிறைய மன்றங்கள்ல வந்து உதாரணமே நிறைய பேர் சொல்றாங்க உங்களை தான். அதான் நீங்கெல்லாம் 86 வயதுலயும் இன்னும் அந்த பயிற்சியெல்லாம் வந்து எல்லா பயிற்சியும் விடாம பண்றீங்க இல்லையா? நீங்க எல்லாமே வந்து இறைநிலை உணர்வாளர்கள் தான். உங்களை பார்த்து தான் நாங்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கோம். தொடர்க உங்கள் தொண்டு. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அவர் இறை உணர்வு எப்படி பெறுவதுன்னு கேட்கிறாரு. பெற்றுதான் இருக்கிறாரு இல்லைங்களா? ஆமா, அவர் ஆல்ரெடி பெற்றுட்டாரு. அவரு. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். அவர் 86 வயது ஆயிடுத்துமா. இப்போ வந்து 365 நாளா உடற்பயிற்சி பண்றாரு அவர். சிறப்புங்க. வாழ்க வளம். அடுத்ததா கனகராணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. சேலம் கனகராணி அம்மாவா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க. சொல்லுங்கம்மா. ஐயா, இப்போ பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோங்க ஐயா. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, இந்த டைம் வந்து ஒரு 40-45 நிமிஷம் ஆகுதுங்க எல்லா பயிற்சியும் பண்றதுக்கு. கரெக்டான டைமுங்களா ஐயா? கரெக்டா தானே? இதுல வந்து இப்ப மகராசனம் வந்து முதல் நிலை பண்றீங்க, 2ஆம் நிலை பண்ணலாங்களா ஐயா? சர்ஜரி பண்ணி இப்ப 1 வருஷம் ஆக போகுதுங்க ஐயா. நீங்க பண்ணலாம். உங்களுக்கு தான் தெரியுமே. உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும். ஆயிடுச்சு. நீங்க பண்ணலாம். சரி, சரிங்க. அதான் முதல் நிலை மட்டும் பண்றேன், 2ஆம் நிலை பண்ணலாமான்னு ஒரு ஆரம்பிச்சிருங்கம்மா. ஆரம்பிச்சிருங்க. 1 இயர் ஆயிடுச்சு இல்ல உங்களுக்கு தான்? ஆயிடுச்சுங்கய்யா. தாராளம். என்ன பண்ணுங்க, 2ஆம் நிலை வந்து என்ன பண்ணுங்க, முதல்ல 1 பண்ணுங்க. என்ன? சரிங்கய்யா. எல்லா நிலையிலயும் 1 பண்ணுங்க. 1 வாரம். அடுத்த வாரம் 2 பண்ணுங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு 1 பிரச்சனை இல்லைன்னா 3 பண்ண ஆரம்பிச்சு. சரி. முதல் நிலை கூட அப்படிதான் பண்ணீங்க. 1 பண்ணேன். அப்படிதான் சொன்னோம். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக சொன்னோம். அதே மாதிரி நிலை 2 அதே மாதிரி படிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஒன்னும் பிரச்சனை இருக்காது. 1 வருஷம் ஆயிடுச்சு. தாராளமா பண்ணலாம். சரிங்க. ரொம்ப சேஃபர் சைடு தான் அப்படி சொல்றோம். பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றிமா. மிக்க நன்றிங்க ஐயா. அம்மாவுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஐபோன் அமுதா அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? எத்தனை இருந்து பேசுறாங்க? வாழ்க வளமுடன்ங்க.
வாழ்க வளமுடன்மா. ஐயா மகரிஷி அவங்க ஒரு மாசம் மௌனமா இருந்தாங்கல்ல, அதோடைய சிறப்பு என்ன? என்னம்மா? மகரிஷி அவங்க ஒரு மாசம் மௌனமா இருப்பாங்கல்ல, அதனுடைய சிறப்பு என்ன காரணத்துக்காக அப்படி இருக்காங்க ஒரு மாசம்? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மகான்கள் எல்லாமே வந்து அந்த 4 மாதங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு விரதம் இருப்பாங்க. அந்த 4 மாதங்கள் விரதம். அதாவது சூரியன் எப்போ கன்னி ராசிக்கு பிரவேசம் செய்கிறதோ, சரியா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, சரி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, சரி, இந்த புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த புரட்டாசில இருந்து 4 மாதங்கள் கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இந்த 4 ராசிகள்ல சூரியன் பிரயோகம் பண்றது பாருங்க, வருது பாருங்க. அதுக்கு பேர் வந்து சாதுர் மாசம் அப்படின்னு பேரு. சரியா. அந்த 4 மாதங்கள் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, இறை உபவாசத்திற்கு உகந்த மாதங்கள் இந்த 4 மாதங்கள். சரியா. அதுல குறிப்பா அந்த கார்த்திகை மார்கழி வரும் பொழுது, இப்ப ஆரம்பிச்சாங்கன்னா கரெக்டா அந்த நேரம் வரும்போது அதுலயே அவங்க வந்து பழகி 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 உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாத்தி பழகி கடைசியில அவங்களே அந்த தெய்வ நிலைக்கு வந்துருவாங்க அந்த கடைசி ஒரு மாசத்துல. சரியா. அதைத்தான் நாம ஏற்கனவே வந்து 5 அளவு முறை, உடற்பயிற்சி, காயகல்பம் இதெல்லாம் நான் சரியா பண்றதுனால சரி, அந்த ஒரு மாத காலம் அந்த மௌன காலம் நம்ம இருக்கும் பொழுது அந்த நிலைக்கு நாமளும் மகான் நிலைக்கு நாமளும் உயரலாம், தெய்வ நிலைக்கு நம்மளும் உயரலான்றதுக்கோசரம் தான் ஒரு மாத காலம் மௌனம் இருந்தான். புரியுதுங்களா? சரியா, அதான் சிறப்பு. சரி, நன்றியா, நன்றியா, வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். ஐயா இது ஏற்கனவே நீங்க ஒரு முறை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆமா, சொல்லிருக்கு. மௌனம் என்பது அதுதான், சாதுர் மாசிய விரதம் தான். இன்னைக்கு எல்லா மகான்களும் பாத்தீங்கன்னா 4 மாதங்கள் ஒரே இடத்துல இருப்பாங்க இந்த சாதுர் மாசத்துல. நன்றிகள். அடுத்ததாக அருள்நிதி இந்திராணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. இன்றைக்கு எக்ஸசைஸ் வந்து இவ்வளவு பிரபல்யமா செய்யறதும் சந்தேகம் கேட்கறதும் தொடர்ந்து நடக்கிறதும் உங்களாலதான் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது ஐயா. நீங்க தான் அதனுடைய தாத்பரியங்களை அழகா விளக்கி சொல்லி நன்மை தீமைகளை சொல்றதுனால எங்களால ஃபாலோ பண்ண முடியுதுங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன கேள்வி. நான் ரொம்ப நாளா நான் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா, ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேல நல்லாதான் போயிட்டு இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு 83 வயசு ஆகுது. இப்ப வந்து தொடர்ந்து எனக்கு யூரினல் இன்ஃபெக்ஷனும் இருமலும் இருந்துகிட்டே இருக்கு, விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா அசுநித்திரை போடும்போதும் கஷ்டமா இருக்கு. ஓஜஸ் இழுக்கும் போது கண்ட்ரோல் பண்ணி மேல ஆசனவாய இறுக்கி மேல மூச்சை கொண்டு வர்றது விட்டுறேன், நடுவில் விட்டுறேன். அப்புறம் மகராசனம் நல்லாவே செய்யறேன். அந்த முதல் நிலை கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, செய்யறேன். 2ஆம் நிலை ஈஸி தான், ஆனா மூச்சு இறைக்குது ஐயா. மகராசனம் நிலை 2 செய்யும் போது என்ன செய்யலாம்னு சொல்லுங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. 83 வயசுல வந்து நீங்க முயற்சி எடுக்கிறீங்களே, அதுவே ஒரு வெற்றி தான்மா இந்திராணி. அது ஒண்ணு. ஆமா. 2வது, நீங்க வந்து இந்த வறட்டு இருமல் வரும்போது இருமல் வரும்போதுலாம் என்ன பண்ணுங்க, கைகளை வந்து இந்த லிங்க முத்திரை சொல்றோம் இல்லையா, சரியா, லிங்க முத்திரை வச்சு நீங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கும் போதுலாம் லிங்க ஈவன் when you are doing meditation அப்போ லிங்க முத்திரை யூஸ் பண்ணணும். என்ன ஆகும்னா அந்த லிங்க முத்திரை நீங்க வைக்க 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உடலினுடைய உஷ்ணம் வந்து தனியும். உடம்புடைய உஷ்ணம் எப்ப தனியிருதோ அந்த சளி, ட்ரை காஃப் எல்லாமே சரியாயிடும். 1. 2வது வந்து இந்த நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க, சித்தால வந்து ஆடு தோடா மணப்பாகு அப்படின்னு ஒரு காஃப் சிரப் ஒண்ணு இருக்குமா. ஆமாங்க ஐயா. அந்த காஃப் சிரப்பை வாங்கிக்கோங்க. கார்த்தால 10 ml, ராத்திரில 10 ml, ஆஃப்டர் ஃபுட் எடுங்கோ. சரிங்க ஐயா. அப்புறம் சித்தால வந்து இன்னொரு மாத்திரை ஒண்ணு இருக்கு, தாலிச்சாதி வடகம் மாத்திரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தாலிச்சாதி வடக மாத்திரைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு நாளைக்கு 6 யூஸ் பண்ணலாம்.
சும்மா எப்பப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ ஒண்ணு வாயில போட்டுட்டு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி வெறும் அப்படியே சிவ் பண்ணியே சாப்பிடுங்க. சரிங்க. அதை போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த காஃப், இந்த த்ரோட் சோர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். ஆடுதொடாவும் இதுவும் சேர்த்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் கிடைச்சிரும். இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, தொப்புள், நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கம்மா, யூடியூப்ல இருக்குமா, யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, தொப்புள் இருக்கு இல்லம்மா, தொப்புள்ல இருந்து 6 விரல் கீழே மெஷர் பண்ணும். தொப்புள்ல இருந்து, சரியா, தொப்புள்ல இருந்து 6 விரல் ஜனன உறுப்பு நோக்கி கீழே மெஷர் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 6வது விரல் எங்க வருதோ அந்த இடத்துல இந்த 3 விரல் இருக்கு பாருங்க, இந்த 3 விரல் இப்படி சமமா வச்சுக்கிட்டு அந்த 6வது இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல வந்து பாருங்க, அந்த இடத்துல அந்த மசில்ஸ் உள்ள இந்த 3 விரல் அப்படி உள்ள விட்டுட்டு அழுத்திக்கிட்டு ரைட் லெஃப்டா 1 2 3 4 5 5 முறை ஷேக் பண்ணி விடுங்க. சரிங்க ஐயா. இது என்ன பண்ணுங்க, எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை நீங்க பண்ணி விட்டீங்கன்னா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரியாயிடும். வெறும் வயிறா இல்ல சாப்பிட்டாலும் செய்யலாம்? எப்போனாலும் பண்ணலாம். இது எம்ப்டி ஸ்டமக் எல்லாம் கிடையாது. அந்த இடத்துல 2 வர்மா பாயிண்ட் இருக்கு. கல்லிடை காலம், சிறுநீர் காலம்னு 2 வர்மா பாயிண்ட் இருக்கு. அதை நீங்க வந்து அப்படி ஷேக் பண்ணி விடும்போது தொப்புள்ள இருந்து 6 விரல் கீழே டைரக்டா கீழே போகணும். சரிங்களா, டைரக்டா கீழே போகணும். சரிங்களா, அதை நீங்க அதை வந்து அந்த மசிலுக்குள்ள அந்த நம்மளுடைய அந்த மசில்ல ஜனன உறுப்புக்கு கொஞ்சம் மேல வருமா நமக்கு அந்த இடம், அந்த மசில்ல அப்படி கை அப்படி லைட்டா அப்படி கை அப்படி உள்ள பிரஸ் பண்ணிக்கிட்டு ரைட் லெஃப்ட் ஷேக்கிங் 5 முறை பண்ணி விடுங்க. எப்பேற்பட்ட யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரியாயிடும். சரியாயிடும். நன்றிங்க ஐயா. அப்புறம் ஐயா, இப்ப நீங்க முன்னாடி சொல்றத ஃபர்ஸ்ட்ல செகண்ட்லாம் சொன்னது நீங்க இப்ப பேசும்போது ஞாபகம் வருது ஐயா. ஆனா அதே சமயத்துல இப்போ ஒரு அம்மாட்ட கேட்டீங்களா, அது மாதிரி நான் என்ன சொன்னேன்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல ஞாபகத்து வர மாட்டேங்குது. அது பிகாஸ் ஆஃப் ஏஜ் டிட்டோரியேஷன். 80 பிளஸ் ஆயிடுது இல்ல? ஆமா ஐயா, 83 முடிய போகுது. நம்ம பயிற்சி பண்ணுங்க. நாடி சுத்தி உங்களுக்கு டைம், உங்களால எவ்வளவு இன்ஹேல் பண்ண முடியுதோ அவ்வளவு இன்ஹேல் பண்ணுங்க. நாடி சுத்தி எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவு கூட நல்லது. பண்ணுங்க. அதையும் 14 பாயிண்ட் அடிக்கடி பண்றேன் ஐயா. பண்ணுங்க. ரிலாக்ஸேஷனும் அதுவும் எக்ஸசைஸே பண்ண முடியலன்னா கூட இது ரெண்டையும் விடாம பண்றேன். இந்த மகராசனத்துக்கு என்ன சொன்னீங்க ஐயா? வந்துட்டேன். மகராசனம் சொல்லிருக்கேன் பாருங்க. மகராசனம் செய்ய முடியலன்னா மகராசனம் நிலை 1 நிலை 2 அந்த 5வது 6வது காலை இப்படி குத்தி வச்சுக்கிட்டு பண்றோம்ல. அதாவது நீங்க உடம்புல திருப்ப வேண்டாம். மகராசன பயிற்சி பண்ண முடியலன்னா காலை மட்டும் அப்படியே குத்தி வச்சுக்கிட்டு படுத்துக்குங்க. நிலை 1 மாதிரியே காலை மட்டும் நீட்டிக்கிட்டு அந்த காலை அப்படி அழுத்தி வச்சுக்கிட்டு அப்படி அழுத்திக்குங்க. 1 நிமிடம் உங்க முதுகு தண்டு வடத்தை கவனிங்க. அப்புறம் இந்த காலுக்கு அதே மாதிரி 1 நிமிஷம். அதே மாதிரி இரவு படுக்க போகும்போது அது மாதிரி வச்சுக்கோ, காத்தால எழுதும் போது அது மாதிரி வச்சுக்கோ. மகராசனத்துல கிடைச்ச மொத்த பலனும் அதுல கிடைச்சிடும். ப்ராப்பரா முழுசும் செய்ய வேண்டாம். முடியலன்னா அது மாதிரி முடிஞ்சவா செய்யணும். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக சசிகலா அன்பழகன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாமா? அதாவது நீங்க இது செய்யுங்கன்னு சொல்றீங்க, அதனால நல்லா செய்யறவங்க கூட இதுலயே நிறைய பலன் கிடைக்குதா? அதனாலதான் சொல்றேன் முடியாதவங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. இன்னைக்கு உங்களோட மௌனத்தின் மேன்மையோட பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. அந்த தவத்துல உட்கார்ந்து நம்ம உட்காரும் போது அந்த இடது காலுக்கு பின்னாடி, அந்த முழங்காலுக்கு பின்னாடி வலி வந்து கால் நீட்ட முடியலைங்க ஐயா. அந்த இடத்துல வந்து ரொம்ப நாங்க விவசாயம் தாங்க ஐயா பாக்குறோம். ரொம்ப வேலை பார்க்கும்போது கால் வலி வந்துருது. அந்த முட்டிக்கு பின்னாடி வந்து அந்த நரம்பு நல்லா தடிச்ச மாதிரி ஆயிருதுங்க ஐயா. அது ஒரு கேள்விங்க ஐயா. அடுத்தது எங்க வீட்டுக்காரருக்கு வந்து வயசு வந்து இப்ப 67ங்க ஐயா. அவருக்கு வந்து திடீர்னு அந்த நரம்பு புடிச்ச மாதிரி ஆயிடுது. அது ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட கூட கேட்டேன், அவரும் சொன்னாரு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கணும்னு இன்னைக்குதான் ஐயா வாய்ப்பு கிடைச்சது. அந்த கால் வந்து இழுத்து புடிச்சிட்டு அப்படியே வலி பிறல்றாருங்க ஐயா, உருள்றாரு. திடீர்னு தூக்கத்துல கூட அந்த மாதிரி வந்துடுது. கால் இழுத்து பிடிக்கிறது அப்படின்னு சொன்னா வந்து சியாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. அடி முதுகு தண்டு உடம்பு இருக்கு இல்லையா,
சரிங்கய்யா. ஸ்பைனல் கார்டுடைய கீழே ஸ்பைனல் கார்டில் L4 L5 S1 அந்த இடத்துல என்ன ஆகும்னா அங்க ஏதாவது உடலுடைய உழைப்புனால வந்து ஏதாவது அங்க இருக்கிற டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிருந்தாலோ டீஜெனரேட் ஆயிருந்தாலோ தின்னிங் ஆயிருந்தாலோ ஹெர்னியேட் ஆயிருந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அவர் நம்ம பயிற்சி பண்றாரு அவங்க கணவர் பண்றாருங்க ஐயா. அவர் கொஞ்சம் கால் ஆபரேஷன் பண்ணிருக்குதுங்க ஐயா. ஓரளவுக்கு ஒரு 70% பண்ணுவாங்க ஐயா. அதாவது மகராசனம் வந்து ப்ராப்பரா பண்ண முடியலைங்க ஐயா. இப்ப நான் சொன்னல ஒரு அம்மாவுக்கு சொல்லுங்க ஐயா. அந்த மெத்தட்ல பண்ண சொல்லுங்க. மகராசனத்தை போறோம். சரிங்க ஐயா. அந்த மெத்தட்ல பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு அந்த கால் அந்த வலி இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்க. கால் கட்ட விரல மெடிடேஷனுக்கு முன்னாடியே நல்லா கட்ட விரல வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படி அழுத்தி பிடிங்க. 2 கால் கட்ட விரலையும் அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காருங்க. மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி கால் கட்ட விரல் நல்லா அழுத்தி விட்டுட்டு எழுந்துங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும். அப்படியும் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த இடத்துல கையில இந்த இடத்த பிடிக்க சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? யூடியூப்ல சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த இடத்த இப்படி இந்த இடத்த 30 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த வலி சரியாயிடுமா? நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகளம்மா. வாழ்க. நன்றிங்கம்மா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக எஸ் லதா அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. டைம் முடிய போகுது. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்து வெற்றிக்கு மயக்கம் தியானமே பண்ண முடியலையா. தியானம் பண்ணாலே மயக்கம் வந்துருது. அன்னைக்கு மௌனத்துக்கு போன வாரம் அதுவும் 5-6 தியானம் பண்ணோன்னு ரொம்ப மயக்கம் வந்துருச்சுங்க. தியானமே பண்ண முடியல. வெறும் சாந்தி தவம் மட்டும்தான் பண்றேன். அது போல உடற்பயிற்சியிலையும் மகராசனம் செய்யறது இல்ல. வெற்றிக்கு வந்து மயக்கம் இருக்கு. மாத்திரை எடுக்கிறீங்களா? மாத்திரை டாக்டர்கிட்ட காமிச்ச முன்னாடி இருந்தது 2000 இருந்து 2016 வரைக்கும். அப்புறம் நடுவுல இல்லாம இருந்தது. மாத்திரை எடுக்கிறீங்களா? இப்ப சனிக்கிழமை கொண்டு காமிச்சிட்டு அந்த மாத்திரை கொடுத்துருக்காரு. விட்டமின் டேப்லெட்ஸ் அதான் வர்டின் தான் கொடுத்துருப்பாங்க. காது நரம்பு இல்ல உங்களுக்கு பிரச்சனை எங்கன்னு சொன்னாங்க. காது நரம்புல காது நரம்பு தான். இப்ப வந்து அவர் வந்து பார்த்துட்டு முன்னாடி வந்து 15 இருந்தது. 2007ல 18 டெசிமல் இருந்தது. இப்ப பார்த்தா 21, 26 இருக்கு. அவரே ஆச்சரியப்படுறாரு. காது நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். உங்களுக்கு எப்படி மயக்கம் வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. கழுத்து வலி இருக்கா? கழுத்து வலி இல்லையா. இந்த பின்னாடி பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாப்புல இருக்கும். அந்த கொஞ்சம் அததான் கேக்குறேன்மா. கழுத்து வலினா கரெக்டா இங்க மட்டும் இல்ல, இங்க எல்லாம் இருக்கான்னு கேக்குறேன். பெயின் அங்கெல்லாம் இல்லையா? அங்கெல்லாம் இல்ல. இந்த பின்னாடி கையில எல்லாம் இல்லையா. முன்னாடி இருந்தது. வர்மாக்கு போனா சரியாயிடுச்சு. இல்ல அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருந்தாலும் இது இருக்கும். காதுடைய பிரச்சனை இருந்தாலும் இந்த தலை சுத்தல் இருக்கும். கழுத்து வலி இருந்தாலும் இந்த தலை சுத்தல் இருக்குமா? ஆமா. பிரெயினுக்கு போற நர்வ்ஸ் வீக்னஸா இருந்தாலும் இந்த 3 காரணங்கள். இந்த கழுத்துக்கு ஏதாவது பேண்ட் போட்டுக்கிறீங்களா? இல்லையா, அது வரைக்கும் போட்டதில்லை. டாக்டர் என்ன போட சொன்னாங்களா? இல்லையே. அது போட்டு ஒன்னா பாருங்க. உள்ளுக்கு மருந்து சாப்பிடறத விட அதை போட்டுக்கிட்டு பாருங்க. தலை சுத்தல் நிற்கிறதா பாருங்க. கழுத்து வலியா இருக்குங்கிறீங்களா? கழுத்து நரம்பு வீக்கா இருக்குங்கிறீங்களா? தனியா அது காமிச்சு பார்க்கணும். கழுத்து நரம்பு. ஆமா, அது வந்து பாருங்க. ஏன்னா இல்லைன்னா காது டிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அங்க ரெடி ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கழுத்துக்கு இது கழுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் பாத்துறோம். ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கூட அவரே கண்டுபிடிச்சிருவாரு. இது கழுத்துதா என்னன்னு சொல்லிடுவார். ஆமா, அதை மட்டும் பாத்துருங்க. பாத்துட்டு சொன்னீங்கன்னா ரெமிடி உடனே சொல்லலாம். சரியா. சுத்தமா மெடிடேஷன் பண்ண முடியலையா? சுத்தமா அதுதான் காரணம். இதுதான். அப்ப நீங்க அவர் வந்து இந்த காலர் போட்டுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு சரியா போட்டு பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. என்னன்னு பாத்துட்டு சொல்லலாம். நேற்று பஞ்சபூத நவகிரகம் செஞ்சா அது ஒன்னும் ஏறும்படி தவம் இல்லையன்னு சொல்லிட்டு அது செஞ்சா அதுவே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி போச்சு. சரியா, நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா ரெமெடி சொல்றேம்மா. நன்றியா. நன்றிகளம்மா. வாழ்க வளம். அடுத்ததாக மைதிலி தீனதயாளன் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிங்க சுசீலா ஐயா. இப்ப நான் வந்து எந்த இதுக்கு நீங்க சிறப்பா சொன்னீங்க ஐயா. நான் வருமா அட்வான்ஸ் பண்ணிக்க நல்லா தெரியும். இப்ப சொன்னது இப்ப வந்திருக்கிறது வந்து கவிதா கோவிந்தராஜன் எப்போ அட்டன் பண்ணுவாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு ஐசியூல 3 நாளா இருந்து இப்ப காலையில ஆன்ஜியோ பண்ணி எதுவும் இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னாங்க. ஐயா அதுக்குதான் நான் வந்தேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்கனால அங்க வந்து பேச முடியாதுன்னு எனக்கு தனியா இது பண்ணி வெளியில வந்து சொல்லிட்டு வச்சுட்டாங்கய்யா.
அதனால எல்லாருக்கும் நன்றிங்கம்மா. அவங்க சொல்ல சொன்னாங்க, அவருக்கு எல்லாம் கிளியர் ஆயிட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுது. அதுக்கு தாங்க போன் பண்ணேன். வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன். நம் கடமை